மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டிலும் கர்த்தர் சபைக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்பதை கேட்போம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். இஸ்ரவேலின் வம்சத்தாராகிய கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டதான அந்த ரட்சிக்கப்பட்டதான பிள்ளைகளை உங்களில் பெருக பண்ணுகிறவனாயிருப்பேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். அநேகர் இந்த பட்டணத்தில் குடியேறும்படி வருவார்கள். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் வாழ்க்கை கட்டப்படுகிறதாயிருக்கும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உங்களுக்கு நல்ல சீர் உண்டாகும்படி செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து நான் கர்த்தர் என்பதை நான் செய்ய போகிற காரியத்தை கண்டு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம் மத்தியில் இருக்கிறதான சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கன்னடத்தில் மொழிபெயர்க்க முன்னால் வருவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். புதிய வருஷத்தில் புது ஊழியத்தை நம்ம செய்யணும். முதல் ஆராதனையில் பிரியமானவர்களே பாஸ்டர் ஆண்ட்ரூ அருமராஜ் அவர்கள் நல்ல ஒரு சத்தியத்தை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. பாழாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். நாமும் அநேகர் கர்த்தருக்குள் கட்டி எழுப்பப்படும்படிக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மளும் அநேகரை நம்ம மூலமா கட்டி எழுப்பப்படணும். ನಾವು ಕೂಡ ಅನೇಕರನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಬೇಕು. அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ಅದೇ ಕರ್ತನ ಇಷ್ಟವಾಗಿದೆ. இந்த வருஷமானது ಈ ವರ್ಷವು ஒரு அனுகிரகத்தின் வருஷம். ಇದು ಅನುಗ್ರಹದ ವರ್ಷಗಳು. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வருஷம்? ಯಾವ ವರ್ಷ? அனுகிரகத்தின் வருஷம். ಅನುಗ್ರಹದ ವರ್ಷ. அனுகிரகம் என்றால் என்ன? ಅನುಗ್ರಹ ಅಂದ್ರೆ ಏನು? வாங்குகிறதான வருஷம், ತಗೊಳ್ಳುವುದಂತ பெற்றுக்கொள்ளுகிற வருஷம், ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು ವರ್ಷ, நன்மைகளை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற வருஷம், ಮೇಲುಗಳನ್ನು ದೇವರ ಹಸ್ತಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற வருஷம், ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ವರ್ಷ, தேவன் செய்கிற காரியத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வருஷம், ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಜೋಡಿಸಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ವರ್ಷ. என்னோடு இருக்கிறவர்கள் ஒரு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ನನ್ನ ಕೂಡ ಇರೋರು ಕೈ ಎತ್ತಿ ಒಂದು அல்லேலூயா ಹೇಳಿ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தினத்தின் தியானத்திற்காக ಈ ದಿವಸ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ஆதியாகமத்தின் புஸ்தகம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 33ஆம் அதிகாரத்தை 33ನೇ ಅಧಿಕಾರ முழுமையாக நாம் வாசிக்க போகிறோம். ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 33 அதிகாரங்கள் இருக்கு. 33ஆம் அதிகாரத்திலே ಆದಿಕಾಂಡ 33ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 20 வசனங்கள் இருக்கிறது. 20 ವಾಕ್ಯಗಳಿದೆ. இந்த 20 வசனங்களையும் நாம் எக்ஸ்பாசிட்டரி மெசேஜாக விரிவாக்கத்தின் செய்தியாக வாசிக்க போகிறோம். ಇದನ್ನು 20 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅದನ್ನು ವಿವರವಾಗಿ ಓದಲಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த பிரியமானவர்களே, நாளின் செய்திக்காக ಈ ದಿನದ ಸಂದೇಶಕ್ಕಾಗಿ 5வது வசனத்தை நான் தலைப்பாக எடுத்து பேச ஆசிக்கிறேன். 5ನೇ ವಾಕ್ಯವು ತಲೆಬರಹವಾಗಿ ಎತ್ತಿ ಓದುತ್ತೇವೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. வாசிங்க பாப்போம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளை கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார்? உன்னோட இருக்கிறதான இவர்கள் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிங்க. ಕೆಳಗಡೆ ಓದಿ. அதற்கு அவன்
அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். தேவன் எனக்கு அருளினதான பிள்ளை என்று சொன்னார். ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳು ಎಂದು ಹೇಳಿದನು. 2024வது வருஷத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். 2024ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದೇವೆ. பிரியமானவர்களே, அன்று யாக்கோபை பார்த்து ஏசா கேட்ட அதே கேள்வியை நான் கேட்க ஆசைக்கிறேன். ಆ ದಿವಸವು ಯಾಕೋಬನು ಯೇಸುವನ್ನು ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆ ನಾವು ಅದೇ ಮಾತು ಕೇಳುತ್ತೇವೆ. புது வருஷத்துக்குள்ளே வந்தாச்சு. ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಬಂದಾಯ್ತು. வந்து பிரியமானவர்களே, இன்னைக்கு 7வது நாள். ಆಯ್ತು, 7ನೇ ದಿವಸ ಆಯ್ತಾ ಇದೆ. இப்போ 7வது தினம். ಇವತ್ತು 7ನೇ ದಿನ. இந்த 7வது நாள்ல 7ನೇ ದಿನದಲ್ಲಿ ஏசா யாக்கோபு கிட்ட கேட்டது போல நான் உங்களுக்கு கேட்க ஆசைக்கிறேன். ಯೇಸುವನು ಯಾಕೋಬನ ಬಳಿ ಕೇಳಿದಂತೆ ನಾನು ಕೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, ಅವನು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಿ என்னெல்லாம் யாக்கோபோடு இருக்கிறது என்பதை பார்த்து, ಅವನು ಏನನ್ನೆಲ್ಲ ಯಾಕೋಬನ ಜೊತೆಲಿ ಇರೋದು ನೋಡಿ அவன் கேட்ட கேள்வி என்னவென்றால், ಅವನು ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆ ಏನೆಂದರೆ, உன்னோடு இருப்பது யார்? ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಯಾರು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ಪಕ್ಕದವರ ಕೈ ಹಿಡಿದು இந்த 2024வது வருஷத்துல வந்தது ரொம்ப சந்தோஷம். 2024 ವರ್ಷದಲ್ಲಿ ಬಂದಿರೋ ತುಂಬಾ ಸಂತೋಷ. கூட இருக்கிறது யாரு? ನಿನ್ನ ಜೊತೆಲಿ ಇರುವವರು ಯಾರು? హల్లేలూయా. హల్లెలూయా. హల్లేలూయా. హల్లెలూయా. ఎవరు మీ దగ్గర ఉన్నారు తెలుసా? ಯಾರು ನಿನ್ನ ಜೊತೆಲಿ ಇರೋರು ಗೊತ್ತಾ? తెలుగు కూడా தெரியுது, பரவாயில்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆளினால். ஓகே, ஸ்தோத்திரம். அப்ப வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, இன்னைக்கு செய்தி அதுதான். ಇವತ್ತು ಸಂದೇಶವು ಅದೇ. உன்னோட இருக்கிறது ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವರು யார்? ಯಾರು? உன் கூட இருக்கிறது யார்? ನಿನ್ನ ಜೊತೆಲಿ ಇರುವವರು ಯಾರು? இந்த வருஷம் ஆரம்பித்து ಈ ವರ್ಷದ ಪ್ರಾರಂಭಿಸಿ 7வது நாளுக்கு வந்து விட்டோம். 7ನೇ ದಿವಸ ಬಂದು ಬಿಟ್ಟು, பிரயாணப்பட்டு வந்து விட்டோம். ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಬಂದು இந்த ಬಿಟ್ಟು, வருடம் ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக ಈ ವರ್ಷವು ಪ್ರಾರಂಭಕ್ಕೆ தேவ ಮುಂಚಿತವಾಗಿ சமூகத்தில் 3 நாள் உபவாசித்து ஜெபித்தோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ 3 ದಿವಸ ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೋ. புது வருஷத்துக்குள்ள போகிறேன். ದೇವರೇ, ನಾವು ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ நல்ல ಹೋಗುತ್ತೇನೆ. வாக்குத்தத்தத்தை தர வேண்டும். ಚೆನ್ನಾಗಿರೋ ವಾಗ್ದಾನ ಕೊಡಬೇಕು. என்னை நீர் நடத்த வேண்டும். ನನ್ನ ನಡೆಸಬೇಕು. என்னோடு நீங்க வரணும். ನನ್ನ ಜೊತೆಲಿ ಬರಬೇಕು என்றெல்லாம் தீர்மானம் எடுத்தோம். ಏನೆಲ್ಲ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳ 31ನೇ ತಾರೀಕು ராத்திரி 11:55க்கு ಆ ದಿನವು 11 ಗಂಟೆ 5 ನಿಮಿಷಕ್ಕೆ நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம். ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நீங்க என்னோட வரணும் ஐயா. ದೇವರೇ, ನಮ್ಮ ಸಂಗಡ ಬರಬೇಕು. எங்க போனாலும் நீங்க என்னோட வரணும். ನೀವು ಎಲ್ಲೂ ಹೋದ್ರೂ ನೀವು ನಮ್ಮ ಸಂಗಡ ಬರಬೇಕು. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲೋದಿಲ್ಲ, உன்னை கைவிடுவதும் இல்லை. ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡೋದು ಇಲ್ಲ. நீங்க என்னோட தான் வரணும். ನೀವು ನನ್ನ ಕೂಡ ಬರಬೇಕು. புதிய வருஷத்திலும் நீங்க தான் நடத்தணும். ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲೂ ನೀವೇ எனக்கு ನಡೆಸಬೇಕು. என்னென்ன தேவையெல்லாம் இருக்கு, ನನಗೆ ಏನೇನು ಅಗತ್ಯ ಇದೆ, அந்த காரியத்தெல்லாம் எனக்கு செய்யணும். ಆ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ನೀವು ಮಾಡಬೇಕು. நம்ம அப்படி சொல்லி ஜெபம் பண்ணோம். ಆ ರೀತಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஜெபம் பண்ணேன். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ அத ಮಾಡ. போல நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ನನ್ನಂತೆ ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? அப்ப ஆண்டவரோட தான் வந்தோம். ದೇವರ ಸಂಗಡ ಬಂದರೆ இப்போ 7வது நாள் வந்து விட்டோம். ಇವಾಗ 7ನೇ ದಿನ ಬಂದು ಬಿಟ್ಟು, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இங்கே ಉಂಟಾಗಲಿ. ஒருவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறாரு. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕಣ್ಣಿಟ್ಟು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, கண்ணை சுத்தி பார்க்கிறாரு. உன் கூட யார் இருக்கான்னு சொல்லி. ಕಣ್ಣು ಬಿಟ್ಟು ಅಕ್ಕ ಈ ಕಡೆ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பார்த்துட்டு கேட்கிறாரு, ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ, உன்னோடு இருப்பவர் யார்? ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களோட இருப்பவர் ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವವರು யார்? ಯಾರು? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ நாம் ಮಕ್ಕಳೇ, யாரோடு இருக்கிறோம்? ನಾವು ಯಾರು ಸಂಗಡ ಇದ್ದೇವೆ? நம்மோடு யார் இருக்கிறார்? ನಮ್ಮ ಕೂಡ ಯಾರಿದ್ದಾರೆ? இந்த வருஷத்திலே ஆரம்பத்திலே நாம் தெரிந்து வைத்துக் கொண்டால் ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ நம்முடைய ತಿಳಿದುಕೊಂಡರೆ பாதைகள் செவ்வையாய் இருக்கும். ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ಸರಿಯಾಗುತ್ತದೆ. நம்முடைய ஜீவியத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நாம் ಆಶೀರ್ವಾದ ಇರುತ್ತದೆ. தேடுகிற காரியங்கள் நமக்கு வாய்க்கும். ನಾವು ಹುಡುಕುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಸಫಲವಾಗುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பிரியமானவர்களே, யாக்கோபை பார்த்து ஏசா கேட்கிறான். ಯಾಕೋಬನು ಯೇಸುವನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ, உன்னோடு இருக்கிறது யார்? ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಯಾರು? 33ஆம் அதிகாரம் 33ನೇ ಅಧಿಕಾರ 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ வாசிங்க பாப்போம். ಓದಿ ನೋಡೋಣ. யாக்கோபும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான்.
ಯಾಕೋಬನು ತನ್ನ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಿದನು. ஏசா கண்களை ஏறெடுத்து பார்த்து ಯೇಸುವನ್ನು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಿ பிரியமானவர்களே யாக்கோபை பார்த்து சொல்கிறான், ಯಾಕೋಬಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னோடு இருக்கிறது யாரு? ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಯಾರು? ஆண்டவரும் இந்த வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ದೇವರು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் உன் பட்சத்தில் இருந்து ನಾನು ನಿನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇದ್ದು கண்ணோக்கி கொண்டே இருப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ ಇರುವೆನು. 3 பேர் நம்மள பார்க்கறாங்க. 3 ಜನ ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ஏசா நம்மளை பார்க்கிறான். ಯೇಸುವನ್ನು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. இன்சா யாரு? ಈ ಯೇಸುವನ್ನು ಯಾರು? ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ಈಸಾಕನಿಗೆ 2 ಮಕ್ಕಳು ಉಂಟು. ஒருவன் மூத்தவனுடைய பேர் ஏசா, ಒಬ್ಬನ ಹಿರಿಯನ ಹೆಸರು ಏಸಾ, இரண்டாவது மகன் பேர் யாக்கோபு, ಎರಡನೇ ಮಗನ ಹೆಸರು ಯಾಕೋಬನು. பிரியமானவர்களே, ஏசாவும் யாக்கோபும் சகோதரர்கள். ಯೇಸುವನು ಯಾಕೋಬನು ಸಹೋದರಗಳಾಗಿದ್ದರು. கூட அண்ணன் தம்பி பிறந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ಜೊತೆಲಿ ಅಣ್ಣ ತಮ್ಮರು ಹುಟ್ಟಿರೋ ತುಂಬಾ ಸಂತೋಷವೇ. சந்தோஷம் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ಹೇಳೋಣ. ஆமா, உங்களுக்கெல்லாம் இப்போ நாம் ஒருவர் இருந்தால் அப்பனுக்கு அனைத்தும் நமக்குரியதா இருக்கும். அண்ணன் இது தமிழ்ல இருந்தா போதும், கன்னடத்துல வேண்டாம். சோத்திரம் கூட ஒண்ணு வந்துருச்சுன்னா தொல்லைன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் நாமಕ್ಕೆ மகிமை ಉಂಟಾಗಲಿ. இடுக்கண்களில் உதவும்படி சகோதரன் பிறந்திருக்கிறான். ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಹೋದರನು ಹುಟ್ಟಿದಾನೆ. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:17 சொல்லுகிறது, ನಾನಿತ್ತಿ 17:17 ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ಸ್ನೇಹಿತನ್ ಎಲ್ಲಾ ಕಾಲங்களிலும் ಸ್ನೇಹಿப்பான். ಸ್ನೇಹಿತನು ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲೂ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இடுக்கத்தில் உதவும்படியாகவே சகோதரன் பிறந்தான். ನಮ್ಮ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸ್ನೇಹಿತನು ಹುಟ್ಟಿದನು. ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ಯಾಕೋಬಗೂ ಯೇಸುವನಿಗೂ ஒரு பகை, ಒಂದು ಹಗೆ. தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை போல ನೀರಿಗೂ ಎಣ್ಣೆಗೂ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ ஒரு ರೀತಿಯಾಗಿ மாறுபட்டதான வாழ்க்கை ஒரு இவர்களுடைய. ಬೇರ್ಪಡಿಸುವಂತ ಜೀವನ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏசாவுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்தான். ಯಾಕೋಬು ಯೇಸುವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು சபை ಮಾಡಿದನು. என்கிறதான ரெபெக்காள் ಸಭೆ ಎಂಬ ರೆಬೆಕ್ಕಳು பிதா என்கிற ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை ತಂದೆ ಆಗಿರುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು எத்தனாகிய யாக்கோபுக்கு கொண்டு வரும்படிக்கு ಎತ್ತರವಾಗಿರೋ ಯಾಕೋಬನಿಗೆ ஒரு ಕೊಂಡು ಬರುವಂತೆ ஆலோசனை கொடுக்கிறார். ಒಂದು ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾರೆ. நீ மூத்த மகனுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ನೀನು ಹಿರಿಯನ ಮಗ ಆಶೀರ್ವಾದ கிறிஸ்து ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ இயேசுவோடு உள்ள உடன் பங்காளனாய் மாறும்படியாய் ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಒಡಂಬಡಿಕೆ உடன் ಉಳ್ಳವನಾಗಿ சுதந்திரவாளியாய் காணப்படும்படி ಸ್ವತಂತ್ರ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತೆ இதோ ஏசாவின் வஸ்திரத்தை நீ தரித்துக் கொண்டவனாயிரு. ಯೇಸುವ ಆ ವಸ್ತುಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವನಾಗಿರು. அந்த வஸ்திரத்தை அவன் தரித்துக் கொண்டான். ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡನು. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். ತಂದೆ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡನು. தகப்பன் சொல்லும்போது சொல்லுகிறான், ತಂದೆ ಹೇಳುವಾಗ ಹೇಳುತ್ತಾನೆ, யாக்கோபு என்னிடத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் அவன் மேல் வைத்து விட்டேன். ಯಾಕೋಬನು ಸಕಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅವನ ಮೇಲೆ ಇಟ್ಟುಬಿಟ್ಟೆ. இன்னும் என்னிடத்தில் ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தைகளே இல்லை. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ಮಾತೇ ಇಲ್ಲ. தேவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் சம்பூர்ணம் தான். ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವುದೆಲ್ಲ என் ಸಂಪೂರ್ಣವೇ. தேவன் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕಂತ அவர் ನೆನೆಸುವಾಗ எதையும் வைத்துக் கொண்டு கொடுப்பவர் அல்ல. ಯಾವುದು ಇಟ್ಟುಕೊಂಡು ಕೊಡುವುದಲ್ಲ. அவர் உனக்கென்று கொடுக்கும் பொழுது ನಿನಗಂಟು ಕೊಡುವಾಗ தம்மையே கொடுக்கிறவர். ತನ್ನೇನೆ ಕೊಡುವವನು. உனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் ನಿನಗೆ ಬೇಕಾದ ಸಕಲ கிறிஸ்துவின் ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು மூலமாய் கொடுக்கிறவராயிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. நாம் நேராக வேதத்துக்கு வருவோம். ನಾನು ನೇರವಾಗಿ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರೋಣ. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, இருவருக்கும் ஒரு பகை. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಹಗೆ. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு பகை. ಆ ಯಾಕೋಬಗೂ ಯೇಸುವನಿಗೂ ಒಂದು ಹಗೆ. இந்த பகை நிமித்தம் ಈ ಹಗೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ಕಣ್ಣು ದೂರದಿಂದ ನೋಡುತ್ತಾನೆ. ஏசா 400 பேரோட வர்றான். ಯೇಸುವನ್ನು 400 ಜನ ಸಮೇತ ಬರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருத்தன் வந்தாலே அவன் மொரடன், வேட்டக்காரன், வில்லு வித்தக்காரன். ಒಬ್ಬ ಬಂದ್ರೇನೆ ಅವನು ಕಠಿಣ ಮನುಷ್ಯನು, ಬಿಲ್ಲು ಬಾಣ ಎಸೆಯುವನು. அவன் சரீரமெல்லாம் அப்படியே முடியா இருக்கும். ಅವನ ಶರೀರವೆಲ್ಲ ಕೂದಲಾಗಿದೆ. பார்த்தாலே பயமா இருக்கும். ಅವನು ನೋಡಿ ಸನ್ನೇನೆ ಭಯ ಪಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ பிரியமானவர்களே, இது கூட ஒரு 400 பேரை கூட்டிட்டு வரான்.
ಅವನ ಜೊತೆಲಿ 400 ಜನ ಕರ್ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. யாக்கோபுக்கு பயம் வந்துருச்சு. ಯಾಕೋಬನಿಗೆ ಭಯ ಬಂದು ಬಿಡ್ತು. வேலைக்காரிகளை அழைத்தான். ಕೆಲಸಗಾರನ ಕರೀತಾಳೆ. அவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் முன்னால போக சொன்னான். ಅವನನ್ನು ಅವನ ಮಕ್ಕಳನ್ನು ಮುಂದೆ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. இரண்டாவது தன் முதல் மனைவியை அழைத்தான், லேகாலை அழைத்தான். ಫಸ್ಟ್ ಮೊದಲೇ ಹೆಂಡತಿನ ರೇಯಾಳನ್ನು ಕರೀತಾಳೆ. அவங்கள முன்னால போச்சன்னா அவங்க பிள்ளைகளையும் போக வைத்தான். ಅವನು ಮುಂದೆ ಹೋಗಿ ಅವನ ಮಕ್ಕಳನ್ನು ಮುಂದೆ ಕಳಿಸಿದಳು. அடுத்ததாக தான் விரும்புகிறதான ராகேலை அனுப்பினான். ಅವನು ಇಷ್ಟಪಡುವಂತ ರಾಗೇಲನ್ನು ಕಳಿಸಿದನು. அவனுடைய பிள்ளையாகிய யோசேப்பையும் பெஞ்சமினையும் பின்னால போச்சான். ಯೋಸೆಫನು ಬೆನ್ಯಾಮೀನನ್ನು ಕಳಿಸಿದನು. இவங்க எல்லாருக்கும் முன்னால யாக்கோபு போகிறான். ಅವನ ಮುಂದಾಗಿ ಯಾಕೋಬನು ಹೋಗುತ್ತಾನೆ. யாக்கோபு குற்றம் செய்தபடியால் ಯಾಕೋಬನು ತಪ್ಪು ಮಾಡುವುದರಿಂದ அவனுடைய குற்ற உணர்வானது அவனுக்கு பயத்தை உண்டாக்கி ಅವನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಭಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿತು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசு மன்னிக்கிறவனாய் இருக்கின்றான். ಯೇಸುವನ್ನು ಮನ್ನಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. தன்னிடத்தில் வருகிறதான யாக்கோபை கட்டி அணைக்கிறவனாய் இருக்கின்றான். ತನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವವನು ಯಾಕೋಬನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவனுக்கு இயேசு அன்பை வெளிப்படுத்தும்படியாய் இருக்கிறான். ಅವನಿಗೆ ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்படி விரும்புகிறார். ನನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನು ನಿನ್ನ உன்மேல் தன் ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. அன்பை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಬೇಕು. ஆனால் உனக்குள் இருக்கிற குற்ற உணர்வு ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ತಪ್ಪು தேவனை தேடும்படியான எண்ணம் இல்லாமல் போய் ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ನಮ್ಮ ಇಲ್ಲ. அவருக்கு உன் முகத்தை மறைக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் உண்டாய். ಆತನ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಮರೆ ಮಾಡಬೇಕಂತ ಒಂದು ಗುಣ ಬಂದಿತ್ತು. ஆனா ஆண்டவர் இந்த 2024 அவர் விரும்புறது என்னன்னா, ದೇವರು 2024 ಇಷ್ಟಪಡೋದು ಏನಂದ್ರೆ அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன். ನಿನ್ನ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. உன்னுடைய எல்லா மீறுதல்களையும் அவர் கழுவுகிறதான தேவன். ನಿನ್ನ ತಪ್ಪು ದೋಷಗಳೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. உன்னை நோக்கி பார்க்கிறவராய் ನನ್ನ ನೋಡುವನಾಗಿರು. பார்த்துதான் கேட்கிறாரு, ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ, உன் கூட இருக்கிறது யாரு? ನಿನ್ನ ಜೊತೆಲಿ ಇರುವರು ಯಾರು? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கீழே வரும் பொழுது ಹಂಗೆ ಕೆಳಗಡೆ ಬರುವಾಗ யாக்கோபு சொல்ற காரியம் என்ன? ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಕೇಳುವಂತ ಮಾತು 5வது வசனம் வாசிங்க பாப்போம். 5ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். தேவன் உமது அடியானாகிய எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. 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 இது தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். ಇದು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳು. நான் ಮಾತ್ರமல்ல இந்த 2024 வந்தது. ನಾನು ಮಾತ್ರವಲ್ಲ 2024 என்னோடு தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்த 24க்குள்ளே வந்திருக்கிறார். ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವಂತ ಮಕ್ಕಳು ಕೂಡ 24ಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. 127ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, 127ನೇ ಕೀರ್ತನೆ 4ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம், ಮಕ್ಕಳು ದೇವರಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟ கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலன், ಗರ್ಭದ ಫಲವು ಆತನ ಬಹುಮಾನವೂ ಆಗಿದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ நம்ம ಉಂಟಾಗಲಿ. ரட்சிக்கப்பட்டிருக்க உண்மைதான். ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ நம்ம ಸತ್ಯವೇ. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உண்மைதான். ನಿಜವಾದ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ நாம் ನಿಜವೇ. தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறது உண்மைதான். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ ಬರೋದು ನಿಜವೇ. நம்ம பிள்ளைங்க எங்க இருக்கிறாருங்க? ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? நம்ம பிள்ளைங்க பிக்சர் தியேட்டர்ல இருக்காங்களா? ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ? இல்லாட்டி வீட்ல தூங்குறாங்களா? ಇಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾರಾ? இல்லாட்டி உலக சிற்றின்பத்துல விழுந்துட்டாங்களா? ಲೋಕದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರಾ? துன்மார்க்கத்தில் இருக்கிறார்களா? ಅಲ್ಲ ಬೇರೆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ இந்த ಇದ್ದಾರಾ? வருடத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ போன ಮಾಡಿದ್ದೇವೆ. வருஷமும் நான் ஒருத்தன் தான் கோயிலுக்கு வந்தேன். ಹೋದ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಒಬ್ಬನೇ இந்த ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದೆನು. வருஷமும் நான் ஒருத்தன் தான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಒಬ್ಬನೇ அப்படி ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ. சொல்லுகிறீர்களா? ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತೀರಾ? இல்லாவிட்டால் ಇಲ್ಲ ಬಿಟ್ಟರೆ இதோ நானும் என் பிள்ளைகளும் ನನ್ನ ಮಕ್ಕಳು இந்த வருடத்தில் குடும்பமாய் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ ಬಂದಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳುತ್ತೀರಾ? ஏசா பார்த்து கேட்கிறாரு. ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ. கண்களை ஏறெடுத்து பார்க்க, ತಾನು ಕಣ್ಣೆತ್ತು ನೋಡುತ್ತಾನೆ. மேல் பட்சமாய் இருக்கிற தேவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ನಿನ್ನ ಪಕ್ಷವಾಗಿರುವ ದೇವರು ಕಣ್ಣೆತ್ತು ನೇರವಾಗಿ அவர் ನೋಡುತ್ತಾನೆ. ஏறெடுத்து பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், ಅದರ ಕಣ್ಣೆತ್ತು ನೋಡುವಂತ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವುದೇನೆಂದರೆ, உன்னோடு இருக்கிறது யார்? ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಯಾರು? நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿ 27ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நீதிமான்கள் தன் உத்தமத்தில் நடக்கிறார்கள், ನೀತಿವಂತರು ತಮ್ಮ ಯಥಾರ್ಥದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾರೆ, அவருக்கு பின்பாக ಅವರಿಗೆ ಹಿಂದೆಯೂ அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ಅವರ ಮಕ್ಕಳು ಧನ್ಯರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. பெற்றோர்களாகிய நாம் ಎತ್ತವರಾಗಿರುವ ನಾವು உத்தமத்தில் நடக்கும் பொழுது ಯಥಾರ್ಥವಾಗಿ ನಡೆಯುವಾಗ நமக்கு பின்பாக ನಮಗೆ
ನಂಬಿಕೆಯಿಂದಾಗಿ நம்முடைய பிள்ளைகளும் வருவார். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬರುತ್ತಾರೆ. நம்மளே கோயிலுக்கு வர்றத சக்கர் அடிச்சா, ನಾವು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬರಲು ಚಕ್ಕರ್ நம்மளே ಮಾಡಿದರೆ, கர்த்தரை தேடுகிறது ஆகாதது என்று போனால், ನಾವೇ ಆ ಕರ್ತನ ನೋಡ್ಕೊಂಡು ಬೇಡ ಎಂದು ಹೋದರೆ, பொழுது போக்குவதுதான் தேவனை ஆராதிப்பது என்று சொன்னால், ಸಮಯ ಕಳೆದರೆ ದೇವರನ್ನು நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி உற்சாகம் கர்த்தருக்குள்ளே வரும்? ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಪೋಷಕ ಬರುತ್ತದೆ? நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வரும்? ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕರ್ತನಿಗೆ ಪಡುವಂತ ಭಯ ಯಾವ ರೀತಿ கர்த்தருடைய ಬರುತ್ತದೆ? நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்போஸ்தலரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲ 10ನೇ ಅಧಿಕಾರ 2ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ಕೊರ್ನೆಲಿಯು ಕೊರ್ನೆಲಿಯನು தன் வீட்டார் அனைவரோடும் ತನ್ನ ಮನೆ ಇರುವ ಎಲ್ಲರನ್ನು கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருந்தான். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟವರಾಗಿದ್ದರು. ಕೊರ್ನೆಲಿயை குறித்து ಕೊರ್ನೆಲಿಯನ್ನು ಕುರಿತು தேவதூதன் சாட்சி கொடுக்கிறான். ದೇವದೂತನು ಸಾಕ್ಷಿ நீ ಕೊಡುತ್ತಾನೆ, கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ನೀನು ದೇವರಿಗೆ ಭಕ್ತಿ நீ ಉಳ್ಳವನು. மாத்திரமல்ல, ನೀನು ಮಾತ್ರವಲ್ಲ, வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படித்தான். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವವರು ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மளை குறித்த சாட்சி இந்த 24ல எப்படி இருக்கு? ಈ ನಮ್ಮನ್ನ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ 24ರಲ್ಲಿ நீ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? கர்த்தருக்கு பயப்படாதவன், ನೀನು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡದವನು, துணிகரமானவன். ನೀನು ஆனபடியால் ಆತ್ಮಪಡವನು. நீ உன் பிள்ளைகளும் அப்படித்தான். ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಅದೇ ರೀತಿನೇ. அப்படி தூதன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க கூடாது. ಆ ರೀತಿ ದೂತನು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ வேதம் ಹೇಳಬಾರದು. சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பிள்ளைகளை குறித்து ಮಕ್ಕಳ ಕುರಿತು தேவனுடைய சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தூதர்கள் அடிக்கடி போய் சாட்சி கொடுப்பாங்களா? ದೂತರು ಪದೇ ಪದೇ ಹೋಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், ಮಕ್ಕಳು ಕರ್ತನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ஆண்டவர் ಸ್ವತಂತ್ರವು, கொடுத்த gift. ದೇವರು ಕೊಟ್ಟ ಬಹುಮಾನ. அதனால ಅದರಿಂದ நீ உன் பிள்ளைய ನೀನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು சனியனேன்னு திட்டும் போது, ನೀನು ಶನಿಯನೆಂದು ಬೈಯುವಾಗ, ஆண்டவரே ದೇವರೇ, இந்த அப்பாவுக்கு, ಈ ತಂದೆಗೆ, இந்த அம்மாக்கு ಈ ತಾಯಿಗೆ நீர் கொடுத்த கிஃப்ட்ல மேல கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ನೀನು ಕೊಟ್ಟ ಬಹುಮಾನ ಮೇಲೆ ಕೋಪ ಬಂದಿತ್ತು. சனியன் தொலைஞ்சு போடா, இதெல்லாம் கன்னடத்துல வேண்டாம், தொலைஞ்சு போடா, இதெல்லாம் எங்க தமிழ்காரங்க கிட்ட வர்றதுதான். அவங்க செய்யறாங்களோ என்னதான் தெரியல, ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால கன்னடத்துல வேண்டாம். ஆமா, இப்படி சொல்ல சொல்லியும் போய் தூதன் போட்டு கொடுப்பான். ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ರು ದೂರನ್ನು ಹಾಕಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுத்து ಕರ್ತನ ಮಾತನ್ನು ಹೇಳಿ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்கும் பொழுது, ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವ ಆ ರೀತಿ தேவனை ಬೆಳೆಸುವಾಗ, துதிக்கும்படியாய் உன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் போது, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ ನೀ ಬೆಳೆಸುವಾಗ, தேவனுடைய ஆலயத்துக்கு போக உற்சாகப்படுத்தும் போது, ದೇವರನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ சண்டே ಸಂತೋಷಪಡಿಸುವಾಗ, ஸ்கூலுக்கு போறதுக்கு உன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பொழுது, ಸಂಡೇ ಕ್ಲಾಸಿಗೆ ಹೋಗುವಾಗ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು நாளையிலிருந்து ಸಂತೋಷಪಡಿಸುವಾಗ, சாமுவேல் அருணோதய ஜெபம். ನಾಳೆಯಿಂದ ಅರುಣೋದಯ ಪ್ರಾರ್ಥನೆ. பிரியமானவர்களே, உன் பிள்ளைகளை காலையில உன்னை போல ஜெபிக்க அனுப்பும் போது, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಕಳಿಸುವಾಗ சமூகத்தின் தூதன் வந்து சொல்லுவான். ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವದೂತರು ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. மத்தேயுவின் சுவிசேஷத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ அந்த ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. தூதன் போய் சொல்லுவான், ಆ ದೂತನು ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ கொடுத்த அந்த gift, ನೀನು ಕೊಟ್ಟ ಬಹುಮಾನ, அந்த அம்மா அப்பாக்கு நல்ல ஒரு gift அவங்க இருந்துகிறார்கள். ಅವರ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಒಳ್ಳೆ அதை ಬಹುಮಾನವಾಗಿದ್ದಾರೆ. உம்முடைய வழியாக தான் வளர்த்துறார்கள். ಅವರು ನಿನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ உம்முடைய ನಡೆಸುತ್ತಾರೆ. காரியங்களில் அந்த பிள்ளையை உற்சாகப்படுத்துறாங்க. ನಿನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲೇ உம்மை ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಾರೆ. தேடும்படியாய் அவர்கள் வளர்க்கிறார்கள். ನಿಮ್ಮ ಹುಡುಕುವಂತೆ ಬಯಸುತ್ತಾರೆ. ஆண்டவருக்கு உன் பிள்ளைங்க எவ்வளவு மோட்டாவா இருக்குன்றதல்ல முக்கியம். ದೇವರಿಗೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದಪ್ಪಾಗಿದ್ದಾರೆ ಅದು ಮುಖ್ಯವಲ್ಲ. உன் பிள்ளை இந்த உலகத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறான்ங்கிறதல்ல முக்கியம். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅದು உன் ಮುಖ್ಯವಲ್ಲ. பிள்ளைகள் எவ்வளவு பலசாலியா இருந்து 4 பேரை மிரட்டுறாங்க என்பதல்ல முக்கியம். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಬಲಶಾಲಿಯಾಗಿ 4 ಜನರನ್ನು ಭಯಪಡಿಸ್ತಾನೆ ಅದು ಮುಖ್ಯವಲ್ಲ. நாம் பூமியில இருக்கும்போதுதான் ನಾವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದರೆ தோற்றத்தை உலகம் பார்க்கும். ನಿನ್ನ ತೋರಿಕೆಯನ್ನು ಲೋಕವನ್ನು ನೋಡುತ್ತದೆ. பூமியில இருக்கும்போதுதான் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದರೆ பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு பூமி பார்க்கும். ನಿನ್ನ ಮಗನು ಯಾವ ರೀತಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಭೂಮಿ ನೋಡುತ್ತದೆ. பூமியில இருக்கும்போதுதான் ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದರೆ எப்படியெல்லாம் நீ உன் பிள்ளைக்கு கொடுத்து மைதா மூட்டை மாதிரி இருக்கா இல்லாட்டி எகிப்தில உள்ள காளைய போல இருக்கான்னு பார்ப்பாங்க. ಆ ರೀತಿ ಮೈದಾ ಮುಟ್ಟೆಯಾಗಿ ಕಾಳೆ ಅಂತ ಇದೆಯಾ ಅಂತ ನೋಡುತ್ತಾರೆ. அது சிலவங்களுக்கு தான் புரியும், தூக்க முடியாது, அப்படி குண்டு குண்டாயிருக்கும்.
ಆ ರೀತಿ ಎತ್ತಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಅಷ್ಟ சிலது ದಪ್ಪ விரல ಇರ್ತಾರೆ. வச்சே தூக்கிடலாம். ಕೆಲವರು ಬೆರಳಿಟ್ಟೆ ಎತ್ತಬಹುದು. குழந்தைகள் ஊசியை போல இருக்கும். ಮಕ್ಕಳು ಸೂಜಿಯಂತೆ ಇರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் பூமிக்குரியவைகள். ಇದೆಲ್ಲ ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು. பரலோகத்தின் தகப்பன், ಪರಲೋಕದ ತಂದೆಯು, உன் பிள்ளைகள் உன்னோடு தேவ பக்தியில இருக்கிறார்களா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿನ್ನ ಸಂಗಡ ದೇವರ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರಾ? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, ಯೆಶಾಯ ಪ್ರವಚನ ಕಂಠದಲ್ಲಿ ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ಯೆಶಾಯ ಪ್ರವಚನ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ, நானும் என் பிள்ளைகளும் ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು கர்த்தருடைய பர்வதத்திலே ಕರ್ತನ ಪರ್ವತದಲ್ಲಿ சாட்சியாய் அடையாளங்களாயிருப்போம். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಗುರುತಾಗಿ ஏன் ಇರುತ್ತೇನೆ. இதை சொல்லுகிறார்? ಏನಕ್ಕೆ ಇದನ್ನು அந்த ಹೇಳುತ್ತೇನೆ? 18வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்லுகிறார், 18ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ஆனாலும் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். ಆದರೂ ಅಂತ ಹೇಳ ಮಾತು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஸ்கிரீன்ல போடுங்க பாப்போம். ஏசியா 8:18 போடுங்க பாப்போம். ಯೆಶಾಯ 8:18. ஸ்தோத்திரம். இதோ நானும் இதோ நானும், இதோ நான், இதோ நான். இருக்கிறேன். காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? மேல உள்ள வசனம் சொல்லுது பாருங்க. ಮೇಲಿರೋ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡು. 17வது வசனம் வாசிங்க பாப்போம். 17ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து. ஆண்டவருடைய பெயர் என்ன தெரியுமா? ದೇವರ ಹೆಸರು ಏನು ಗೊತ್ತಾ? யாக்கோபுக்கு தன் முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறவர். ಯಾಕೋಬನಿಗೆ ತನ್ನ ಮುಖವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವನು. யாக்கோப பார்த்த உடனே ಯಾಕೋಬನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ஆண்டவர் மூஞ்ச மூடிக்கிடுவாராம். ದೇವರು ಮುಖವನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்படி இருக்கு வசனம். ಆ ರೀತಿ ವಾಕ್ಯವಿದೆ. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, சங்கீதம் 22:24 ಕೀರ್ತನೆ 22:24 உபத்திரப்படுகிறவருடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணுவதில்லை. ಅವನು ಬಾಧೆ ಪಡಿಸಿದ್ರೆ ಅದು ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸುವುದಿಲ್ಲ. அவர்களை அவர் அருவருப்பதில்லை. ಅದನ್ನು ಬೇಡ ಎಂದು ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர்களுக்கு தன் முகத்தை மறைத்துக் கொள்வதில்லை. ಅವರಿಗೆ ತನ್ನ ಮುಖವನ್ನು ಮರೆ இது ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ಇದು ದೇವರು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ. ஆனா இங்க வேதம் சொல்லுது, ಇದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, யாக்கோபுக்கு தேவன் தம்முடைய முகத்தை மறைப்பாராம். ದೇವರು ಯಾಕೋಬನಿಗೆ ತನ್ನ ಮುಖವನ್ನು ಮರೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ಕಾರಣ ಏನು? 15வது வசனம் சொல்லுது பாருங்க. 15ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. நீங்க கீழே வாசிட்டு வந்தா நேரம் இல்ல, வீட்ல போய் வாசிங்க. ಅಲ್ಲಿ ನೀವು ಕೆಳಗಡೆ ಓದಬೇಕಾದ್ರೆ நீங்க ಸಮಯವಿಲ್ಲ. ஆண்டவருக்குள்ள இந்த வருஷம் வளரணும் என்றால், ದೇವರಲ್ಲಿ ಈ ವರ್ಷ ಬೆಳಿಬೇಕಾದರೆ, ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கணும் என்றால், ದೇವರು ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ தேவ ಇರಬೇಕಾದರೆ, சபையில செய்திகள் வரும் பொழுது ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಂದೇಶ ಬರಬೇಕಾದರೆ நோட்ஸ் எடுக்கணும். ಅದರಲ್ಲಿ ಬರೆದುಕೊಳ್ಳಬೇಕು. திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அதை தியானிக்கணும். ಸೋಮವಾರದಿಂದ ಶನಿವಾರ ಗಂಟೆ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. இல்லாவிட்டால் யூடியூப்ல இருக்கிறத திருப்பி திருப்பி கேட்கணும். ಅದು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಇರುವುದು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕೇಳಬೇಕು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அது ಉಂಟಾಗಲಿ. உங்களுடைய குணத்தை மாற்றும். ಅದು ಗುಣಗಳನ್ನು ಬದಲಾವಣೆ உங்களுடைய ಮಾಡುತ್ತದೆ. சாயலை மாற்றும். ನಿನ್ನ ಸ್ವಭಾವಗಳು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. தேவனோடு நம்மை இணைக்கிறதா இருக்கும். ದೇವರ ಒಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. யாக்கோபு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன் தான். ಯಾಕೋಬು ಕರ್ತನಿಂದ கர்த்தருடைய ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವನು. ஜனம் தான். ಅದು ಕರ್ತನ ಜನವೇ. ஆனால் எருசலேமிலே 2 கல்கள் இருந்தது. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ 2 ಕಲ್ಲುಗಳು அந்த ಇತ್ತು. 2 கல்கள் எப்படிப்பட்ட கல்லா இருந்தது? ಅದು 2 ಕಲ್ಲು ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು? இடறி விழக்கூடிய ஒரு கல்லா இருந்தது. ಅದು ಬೀಳುವಂತ ಕಲ್ಲಾಗಿತ್ತು. சறுக்கி போகக்கூடிய ஒரு கல்லா இருந்தது. ಅದು ಎಡುವಂತೆ ಕಲ್ಲಾಗಿತ್ತು. இதை பார்த்ததான யாக்கோபிலே ಇದು ನೋಡುವಂತ ಯಾಕೋಬಲ್ಲಿ இடறி விழுந்து விட்டார். ಕೆಲವರು ಜಾರಿ ಬಿದ್ದರು. அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ಆ கொஞ்சம் ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. வாசிங்க பாப்போம். 15வது வசனம் வாசிங்க. 15ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். நொறுங்கி சிக்குண்டு பிடிபட்டு போனார் சாத்தானாலே. அவங்க இடறி போயிட்டாங்க. ಅವರು ಜಾರಿ ಬಿದ್ದರು. 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். 16ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುತ್ತೇವೆ. அவங்க இடறி போயிட்டாங்க. ಅವರು ಎಡವಿ ಬಿದ್ದರು. நொறுங்கி போயிட்டாங்க. ಅವರು ಚೂರಾದರು. சாத்தானுக்கு சிறையிருப்பாய் போயிட்டாங்க. ಸಾತಾನಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಹೋದರು. ஆனா பிரியமானவர் ஆனபடியாலே ಆದ್ದರಿಂದ ஆண்டவர் இவர்களுக்கு தன் முகத்தை மறைத்தார். ದೇವರು ಅವರಿಗೆ ಮುಖವನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡರು. வருஷம் ஆரம்பித்திருக்கிறோம். ಒಬ್ಬ ವರ್ಷವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡುತ್ತೇವೆ. வருஷத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தோம். ಒಂದು ವರ್ಷದ ಒಳ್ಳೆ ಇದನ್ನು ಕೊಟ್ಟು பிரியமானவர்களை 3 நாள் உபவாசித்து 3 ದಿನ ಫಾಸ್ಟಿಂಗ್ நம்மை ஆயத்தப்படுத்தி ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ புதிய ஆண்டிலே தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರ போன ಮೇಲುಗಳನ್ನು வருஷத்துல ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. எதெல்லாம் ஃபெயிலியர் பார்த்தோமோ ಹೋದ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಫೈಲ್ ನೋಡಿದೆವು. ಅದೆல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಜಯ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು என்கிற ஆசை உள்ளவர்களாக ಎಂಬ ಆಸೆ ಉಳ್ಳವರಾಗಿ இதெல்லாம் நம்ம செஞ்சோம். ಅದೆಲ್ಲ ನಾವು ಮಾಡಿದೆವು.
7வது நாள் வந்து விட்டதே. 7ನೇ ದಿನ ಬಂದು ಬಿಡ್ತು. இப்போ நம்ம யாரோட இருக்கிறோம்? ನಾವು ಯಾರ ಸಂಗಡ ಇದ್ದೇವೆ? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் யார்? ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವವರೆಲ್ಲ ಯಾರು? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உலகத்தின் தேவனுடைய காரியங்களில் இடறி போய் இருக்கிறோமா? ದೇವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಜಾರಿ ಬಿದ್ದಿದ್ದೇವಾ? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் இடறி போய் இருக்கிறோமா? ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಜಾರಿ ಬಿದ್ದಿದ್ದೇವಾ? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தில் இடறி போய் இருக்கிறோமா? ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಬಿದ್ದಿದ್ದೇವಾ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಗಂತ யோசுவா ಹೇಳಲ್ಪಟ್ಟ இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். ಯೋಸುವನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ஆனால் ನಡೆಸಿದನು. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் பூமியை பார்த்த உடனே, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ವಾಗ್ದಾನದ ಭೂಮಿ ನೋಡಿದ ಕೂಡಲೇ, நாம் அலைய வேண்டியதில்லை என்று எண்ணின உடனே, ಇನ್ನು ನಾವು ಅಳಿಯಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಣಿಸಿದ ಕೂಡಲೇ, அவர்களுக்கு பூமியை உழுது பூமியிலிருந்து நெல் கதிர்கள் உண்டானபடியால் ಭೂಮಿಯನ್ನು ಒಳುವ ಮಾಡುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಬರುವಂತ ಫಲಗಳನ್ನು, தங்களுக்கு வீடுகள் வாசல்கள் எல்லாம் உண்டானபடியால் ಅದರಲ್ಲಿ ಮನೆಗಳು ಬಾಗಿಲುಗಳೆಲ್ಲ ಉಂಟು ಆಗಿದ್ದರಿಂದ அவர்கள் விரும்பின வண்ணமாய் தேட ஆரம்பித்தார். அவர்கள் தான் ಬಯಸಿದಲ್ಲಾದ ಇಷ್ಟಪಟ್ಟು யோசுவா ಜೀವನ ಮಾಡಿದರು. ஆராதித்த தேவனை அவர்களுக்கு தேட மனதில்லை. ಯೆಹೋವನನ್ನು ಆರಾಧಿಸುವ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವ ಮನಸ್ಸಿಲ್ಲ. when they were well settled, அவர்கள் நன்றாய் குடியேறின பிறகு, ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳಿದ ಕೂಡಲೇ தேவனை தேட அவர்களுக்கு மதி இல்லை. ದೇವರನ್ನು ಹುಡುಕಲು ಮನಸ್ಸೇ ಇಲ್ಲ. நீங்க யோசுவாவின் புஸ்தகத்திலே ಯೇಸುವನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ பிரியமானவர்களை வாசித்து பார்த்தால் ಓದಿ ನೋಡಿದರೆ 24:15 சொல்லுகிறது, 24:15 ಹೇಳ್ತಾ ಇದೆ, கர்த்தரை தேடுகிறது உங்களுக்கு ஆகாத காரியமாய் போய்விட்டதோ? ದೇವರನ್ನು ಹುಡುಕೋದು ನಿಮಗೆ ಬೇಡವಾದ ಕಾರ್ಯವೂ ಆಗಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா, ಇವತ್ತು ಭಾನುವಾರ, நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர வேண்டிய நாள். ನಾವು ಎಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳು ಒಂದಾಗಿ ಸೇರುವ ದಿನ. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ಬಾ, ಇವತ್ತು ಭಾನುವಾರ, நம்ம ஒரு கல்யாணத்தை வச்சிருவோம். ಇವತ್ತು ಒಂದು ಮದುವೆ ಇಕ್ಕಣ, ஏன்னா அன்னைக்கு தான் லீவு. ಅವತ್ತೇ ರಜಾ. ஆண்டவர் உனக்கு லீவு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? ದೇವರು ನಿನಗೆ ರಜಾ ಕೊಟ್ಟಿದ್ದು ಏನಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? சரீரத்துல நீ இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும். ನಿನ್ನ ದೇಹದಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋದ ಆರೋಗ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு நாளிலே ಈ ದಿನದಲ್ಲಿ பகலிலே வேலை செய்துவிட்டு ಹಗಲಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ இரவிலே ஓய்வு எடுக்கும் போது, ನೀವು ರಾತ್ರಿ ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ, பகல்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யும்போது டயர்ட் ஆயிருது. ಬೆಳಿಗ್ಗೆ ಸಂಜೆವರೆಗೂ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ನಮಗೆ ಟಯರ್ಡ್ನೆಸ್ ராத்திரி படுக்கும் போது திருப்பியும் உடம்பு ரிஃப்ரெஷ் ஆயிருது. ರಾತ್ರಿ ಮಲ್ಕೊಳ್ಳುವಾಗ ಮತ್ತೆ ನಮಗೆ ಇದು ಆಗುತ್ತದೆ, ರಿಫ್ರೆಶ್. ஆமா, புனர்ச்சைத்தனம் உண்டாಗುತ್ತದೆ. ஆமா, ಪುನರ್ಚೇತನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கிறது. ನಮಗೆ ಹೊಸ ಬಲ ಬರುತ್ತದೆ. அதை போலவே ಅದೇ ರೀತಿ 6 நாள் உழைத்து 6 ದಿನ ಕೆಲಸ ஒரு ಮಾಡಿ நாள் விடுமுறை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಒಂದು ದಿನ ವಿಶ್ರಾಂತಿ ದಿನ ஏன்னா ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்ம சரீரம் மீண்டும் அந்த பலனை பெறணும். ನಮ್ಮ ಶರೀರ ಮತ್ತೆ ಆ ಬಲವನ್ನು மீண்டும் ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய சரீரம் பலத்தை பெறணும். ಮತ್ತೆ ಆ ಶರೀರ ಬಲ இதற்கு ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? ಇದಕ್ಕೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ அந்த ನಾವು ಏನು வாரத்தின் ಮಾಡಬೇಕು? முதல் நாளிலே ಆ ವಾರದ நம்முடைய ದಿನದಲ್ಲಿ மாம்ச பலனை மாத்திரமல்ல, ನಮ್ಮ ಮಾಂಸ ಬಲ ಮಾತ್ರವಲ್ಲ, நம்முடைய பிரியமானவர்களை நம்முடைய பிரயாசத்திலே ನಮ್ಮ ಪ್ರಯಾಸದಲ್ಲಿ தேவனும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ದೇವರು ನಮ್ಮ ಕೂಡ அந்த ಇರಬೇಕಂತ ಹೇಳಿ விடுமுறையின் நாளிலே ಆ ದಿನದಲ್ಲಿ தேவனை ஆராதித்து ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ பின்பு நம் சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்கிறோம். ಮತ್ತೆ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? ಅರೆ ಲೋಕವು ಏನು ಕೊಡುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? Day is not enough for you. நாள் உனக்கு பத்தாதுப்பா, ದಿನವೂ ನಿನಗೆ ಸಾಕಾಗಿಲ್ಲ, ராத்திரியும் வேலை செய். ರಾತ್ರಿನೂ ಕೆಲಸ ಮಾಡು. இது உலகம் சொல்லி கொடுக்கிறது. ಇದು ಲೋಕವು ಹೇಳುತ್ತದೆ. 6 நாள் பத்தாதுப்பா, 6 ದಿನ ಸಾಕಾಗಲ್ಲ. நீ சீக்கிரமா 7 வழியா போறதுக்கு 7 நாள் வேலை செய். ನೀನು ಬೇಗವಾಗಿ 7 ದಿನಗಳು திட்டணும்னா திட்டுங்க, ನನ್ನ நீங்க ಬೈಬೇಕಾದ್ರೆ ஆரோக்கியமா இருக்கணும், அதுதான் என் வாஞ்சை. ನೀನು ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇರಬೇಕು, ನನ್ನ ಬೈಕೆ ಅದೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனே 7வது நாள் ஓய்ந்திருந்தாராம். ದೇವರೇ 7ನೇ ದಿವಸ ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಂಡನು. சப்ஜெக்ட்டுக்கு நேரா வருவோம், டைம் ஆகிறது. ನಾವು ಸಬ್ಜೆಕ್ಟ್ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை ಕರ್ತನ உண்டாகட்டும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, ಇದು ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, யோசுவா உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தபோது ಯೇಸುವನು ಲೋಕದ ನಡೆಯುವಂತ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡಿ சொல்லுகிறான், ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, உங்களுக்கு ஆண்டவரை தேடுவது ஆகாத ஒன்று, ನಿಮಗೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದು ಆಗಾದ ಕೆಲಸವಾಗಿದೆ, கர்த்தரை கனப்படுத்துவது ஆகாதது ஒன்று, ದೇವರ ಗಣಪಡಿಸುವುದು ಆಗಾದ ಕೆಲಸವಾಗಿದೆ. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು ಕರ್ತನನ್ನೇ இந்த ಸೇವಿಸುವರು. வருஷத்துல யாரெல்லாம் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಹಂಗೆ ಹೇಳೋ ಇಷ್ಟಪಡ್ತೀರಾ? என் குடும்பமும் ஆண்டவருக்கென்று இருப்போம். ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ದೇವರಿಗೆಂದೇ ಇರುತ್ತೇವೆ. என்னோட சேர்ந்து ஆமென் சொல்லுவீங்க. ನನ್ನ ಕೂಡ ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳ್ತೀರಾ? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேத வசனம் சொல்லுகிறது, ಇದು ವೇದ ವಾಕ್ಯ
ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ಯಾಕೋಬೇ ಯಾಕೋಬೇ உன்னோடு இருக்கிறவர்கள் யார்? ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಯಾರು? நமக்கு இருக்க முடியாது. என்ன ஏதாவது ஒரு வேலை வந்துரும் ஞாயிற்றுக்கிழமை. ನಮಗೆ ಇರೋದಕ್ಕಾಗೋಲ್ಲ, ಭಾನುವಾರ ಆದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಲಸ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. ஆனா விசுவாசித்தால் ಅದೇ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ நீயும் உன் குடும்பத்தையும் காப்பாத்திக்கலாம். ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಕಾಪಾಡಬಹುದು, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬಹುದು. நீங்க கர்த்தருக்கு பயந்தா ನೀವು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ಎಲ್ಲರೂ ಭಯಪಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாக்கோபு சொல்லுகிறான், ಯಾಕೋಬು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே ದೇವರೇ இது உம்முடைய அடியானுக்கு ಇದು ನಿನ್ನ கொடுத்ததான பிள்ளைகள், ನಿನ್ನ ಸೇವಕನಿಗೆ ಕೊಡುವಂತ ಮಕ್ಕಳು, இவர்களும் என்னோடு இருக்கிறார்கள், ಇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ, என்னுடைய விசுவாசத்தில் இருக்கிறார்கள், ನನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ நான் ಇದ್ದಾರೆ, தேவனை பின்பற்றுகிறதில் இருக்கிறது போல ನಾನು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ இவர்களும் என்னோடு இருக்கிறார்கள். ಇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತಾರೆ. ஏசாயா தீர்க்கதரிசி ಏಸಾಯ ಪ್ರವಾದಿ, நானும் என் பிள்ளைகள் அடையாளம்னு சொன்னாங்க. ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಗುರುತೆಂದು ಹೇಳಿದರು. ஏசாயாவுக்கு 2 பிள்ளைங்க. ಏಸಾಯಿಗೆ 2 ಮಕ್ಕಳು. மூத்தவனுடைய பேர் என்ன தெரியுமா? ಹಿರಿಯವನ ಹೆಸರು ಏನು ಗೊತ್ತಾ? இம்மானுவேல். ಇಮ್ಮಾನುವೇಲ್. தேவன் என்னோடு இருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಕೂಡ ಇದ್ದಾನೆ. இன்னொரு பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? ಇನ್ನೊಬ್ಬನ ಮಗನ ಹೆಸರು ಏನು ಗೊತ್ತಾ? 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். 8:3 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. யார் இந்த பிள்ளை பேரை வச்சதில்ல. ಯಾರಿಗೂ ಈ ಹೆಸರು ಇಕ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. பிள்ளைக்கு பேர் என்னது? வாசிங்க பாப்போம். ಆ ಮಗು ಹೆಸರು ಏನು ಹೇಳಿ ಓದಿ ನೋಡೋಣ. நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது அவள் அந்த அம்மாக்கு ஃபுல்லா வாசித்தா தான் ஓடும். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மகேர் சாலால் அஸ்பாஸ் என்னும் அந்த பெயரை பிள்ளைக்கு பேர் என்னதுங்க? மகேர் சாலால் அஸ்பாஸ். சொல்லுங்க. லாலா கடை முட்டையை என்னதுங்க பேரு? மகேஷ் ஷாலால் அஸ்பால். அஸ்பாஸ். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಆ ರೀತಿ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? எல்லாம் பறித்து கொண்டு போகப்பட்டது. ಎಲ್ಲಾನು ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಆಯ್ತು. மூத்த மகன் ஒரு அடையாளம். ಆ ಹಿರಿಯ ಮಗನ ಒಂದು ಗುರುತು. என்ன அடையாளம்? ಏನು ಗುರುತು? வெள்ளம் போல் கழுத்து மட்டும் பிரச்சனைகள் வந்தாலும் ಸಮುದ್ರದಂತೆ ಕಷ್ಟಗಳು ಬಂದಾಗ இம்மானுவேல் உம்மோடு இருப்பார். ಇಮ್ಮಾನುವೇಲು ನಿನ್ನ ಕೂಡ ಇರುತ್ತಾನೆ. தேவன் நம்மோடு இருப்பார். ದೇವರು ನಮ್ಮ ಕೂಡ ಇರುತ್ತಾರೆ. இளைய மகனுடைய அர்த்தம் என்ன? ಹಿರಿಯ ಮಗನ ಹೆಸರು ಏನು? தேவனை விட்டுவிட்டால் ದೇವನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ எல்லாம் சடிதியிலே போய்விடும். ಎಲ್ಲವನ್ನು ನಾಶನಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசாயா தீர்க்கதரிசி அதுக்காக தான் பேர் வைக்கிறார். ಏಸಾಯ ಅದಕ್ಕೆ ಹೆಸರಿಡುತ್ತಾನೆ. சாட்சியும் சொல்லுகிறார். ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬೇರೆಯವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உலகத்தின் பலன் அல்ல, ಲೋಕದ ಬಲವಲ್ಲ, கர்த்தருடைய பலனிலே நம்முடைய சந்ததிகளை வளர்க்க வேண்டும். ಕರ್ತನ ಬಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನು ஏசாயா ಬೆಳೆಸಬೇಕು. தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. ಏಸಾಯ ಪ್ರವಚನ ಗಂಟ 54 என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ದೇವರಿಂದ ಬೋಧಿಸಲ್ಪಡುವಾಗ என் ಮಕ್ಕಳು வாழ்க்கையிலே சமாதானம் பெரிதா இருக்கும். ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ದೊಡ್ಡದಾಗಿ ಇರುತ್ತದೆ. பயம் இல்லாமல் இருப்பேன். ನಾನು ಭಯವಿಲ್ಲದೆ ಇರುತ್ತೇನೆ. திகில் என்னை அணுகுவதில்லை. ದಿಗುಲು ನನ್ನನ್ನು ಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ. தேவனுடைய வசனத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸಬೇಕು. யாக்கோபு சொல்லுகிறார், ಯಾಕೋಬು ಹೇಳುತ್ತಾನೆ, இவைகளெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளை. ಇದೆಲ್ಲ ನಾನು ದೇವರು ಕೊಡುವಂತ ಮಕ್ಕಳು. நம்ம அப்படி சொல்லலாமா? ನಾವು ಹಂಗೆ ಹೇಳುತ್ತಾನವ. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, ನಮಗೊಂದು ಗಂಡು ಮಗು ಹುಟ್ಟಿದೆ, அவன் போய் வேலை போய் செய்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கான். ಅವನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಕೊಡುತ್ತಾನೆ. கொடுத்திருக்கு, ನಮಗೊಂದು ಮಗು ಕೊಟ್ಟಿದೆ, அது குடிச்சிட்டு தெருவுல கிடக்கு. ಅವನು ಕುಡಿಬಿಟ್ಟು ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಮಕ್ಕಳು தேவனுடைய வழிகளிலே நடத்தணும். ದೇವರ ಮಾತಲ್ಲಿ ಬೆಳೆಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் நமக்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அடுத்த வாரம் பிள்ளைகளுடைய வாரம். ಬರುವಂತ ಬಾರೋ ಮಕ್ಕಳ ದಿನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಪೋಷಕಗೊಳಿಸಿ. குடும்ப ஆசீர்வாதமாயிருக்கும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೆ. வேதம் சொல்லுகிறதா? ವೇದವು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. பிரியமானவர்களே, யாக்கோபு சொல்லுகிறான், ಯಾಕೋಬು ಹೇಳುತ್ತಾನೆ, தேவன் உம்முடைய அடியானுக்கு கொடுத்த பிள்ளைகள் இவைகள். ಈ ದೇವರೇ ನಮ್ಮ ಸೇವಕನು ಕೊಡುವಂತ ಮಕ್ಕಳು ಇದು. அடுத்தது பாருங்க, ಮತ್ತೆ ನೋಡಿ, உன்னோடு இருக்கிறது யார்? ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಯಾರು? 8வது வசனம் வாசிங்க பாப்போம். 8ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. அப்பொழுது
அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு ஆமா இனி எனக்கு எதிராய் சில மந்தைகளை அனுப்பினாயே. ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೆಲವು ಹಿಂಡುಗಳನ್ನು ಕಳಿಸಿದಾಗ ஏசாப் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ಯೇಸುವನ್ನು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡುತ್ತಾನೆ. யாக்கோபு வரும்பொழுது ಯಾಕೋಬನು ஒரு ಬರುವಾಗ திரள் கூட்டமான மந்தை அவனுக்கு முன்னால வருகிறது. ಅವನು ದೊಡ್ಡ ಗುಂಪು ಒಂದು ಹಿಂಡಾಗಿ ಬರುತ್ತಾ ಇದೆ. ஆடுகள் மந்தையாய் வருகிறது. ಕುರಿಗಳು ಹಿಂಡಾಗಿ ಬರುತ್ತಾ அந்த ಇದೆ. மந்தையை பார்த்த உடனே அவன் சொல்லுகிறான், ಆ ಹಿಂಡನ್ನು ನೋಡಿ ಸಣ್ಣ எனக்கு ಹೇಳುತ್ತಾನೆ, முன்னால் இந்த மந்தையை அனுப்பினாயே அது என்னது? ನನಗೆ ಮುಂಚೆವಾಗಿ ಕಳಿಸಿದ ಹಿಂಡನ್ನು ಯಾರು? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் ಎಸೆಕಿಯೇಲ 36ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಬೇಕಾದರೆ 37வது வசனம் சொல்லுது, 37ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ நான் ಇದೆ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை நான் அனுகிரகம் பண்ணுவேன். ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಕ್ಕೆ ಇದು ಅನುಗ್ರಹ ಮಾಡುತ್ತೇನೆ. அவர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் ಅವರು ನನ್ನ ನೋಡಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, மந்தை பெருகுவது போல ಅದು ಹಿಂಡನ್ನು ಹೆಚ್ಚು ಆಗುವಂತೆ அவர்களுக்கு ஜனங்களை தருவேன். ನಾನು ಅವರಿಗೆ ಜನಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. யாக்கோபை பார்த்து ஏசா சொல்கிறான், ಯಾಕೋಬನು ನೋಡಿ ಯೇಸುವನ್ನು உன்னோடு ಹೇಳುತ್ತಾನೆ, இருக்கிறது யார்? ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರು ಯಾರು? யாக்கோபு சொல்கிறான், ಯಾಕೋಬು ಹೇಳುತ್ತಾನೆ, இவைகளெல்லாம் உமக்கென்று அனுப்பப்பட்ட மந்தை. ಇದೆಲ್ಲ ನಿನಗಾಗಿ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಕುರಿಗಳು. உன்னத பாட்டின் புஸ்தகம் ಪರಮಗೀತೆ 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 6ನೇ ಅಧಿಕಾರ 6ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு உன் பற்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குளிப்பாட்டப்பட்டு குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிறவைகளும் எந்த விதமான கரை இல்லாததாக ஒன்றானாலும் மலடாயிராமல் ஒன்னும் மலடா இல்லாம இரட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஒவ்வொன்றும் ரெட்டை குட்டியை போட்டது போல ஆட்டு மந்தையை போல இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. மணவாட்டி சபையை பார்த்து ಮೊದಲಿಗಿತ್ತಿ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ மணவாளனாகிய கிறிஸ்து சொல்லுகிறார், ಮೊದಲಿಂಗನಾದ ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, பற்களை பார்க்கும் பொழுது ನಿನ್ನ ಹಲ್ಲುಗಳು ನೋಡುವಾಗ தனிப்பட்ட பல்லா இல்லை, ಒಂದು ಒಂಟಿಯಾಗಿರೋದಲ್ಲ. அந்த பல்லு எப்படி இருக்குது? ಆ ಹಲ್ಲು ಯಾವ ರೀತಿ ಇದೆ? ரெண்டு பல்லா இருக்கிறது. ಎರಡಾಗಿದೆ. எப்படி இருக்கிறது? ಯಾವ ರೀತಿ ಇದೆ? கழுவப்பட்டதா இருக்கிறது. ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟದಾಗಿದೆ. எப்படி இருக்கிறது? ಯಾವ ರೀತಿ ಇದೆ? ஜோடி ஜோடியா இருக்கிறது. ಅದು ಜೊತೆಯಾಗಿದೆ. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வருஷத்திலே நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಬಂದಿದ್ದೇವೆ? ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுக்கணும். ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡೋಣ. நான் மாத்திரமல்ல, ನಾನು ಮಾತ್ರವಲ್ಲ, நான் மந்தையாய் வர வேண்டும். ನಾವು ಹಿಂಡಾಗಿ ಬರಬೇಕು. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மணவாட்டி சபையானது ಮೊದಲಿಗಿತ್ತಿ ಸಭೆಯಾದದು தான் மாத்திரமல்ல, ನಾನು ಮಾತ್ರವಲ್ಲ, தன் மூலமாய் ஒரு கூட்டம் வருகிறதா இருக்கணும். ನನ್ನ ಮುಖಾಂತರ ಒಂದು ಕೂಟ ಬರಬೇಕು. ஏசா யாக்கோபை பார்த்து கேட்கிறான், ಯೇಸುವನ್ನು ಯಾಕೋಬನ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾನೆ, நீ ஒரு மந்தையை என் பின்னால அனுப்பினாயே, ನೀನು ನನ್ನ ಮುಂದೆ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಕಳಿಸಿದಲ್ಲವಾ? இதெல்லாம் என்ன என்று கேட்டான். ಇದೆಲ್ಲ ಯಾರು ಎಂದು ಕೇಳಿದನು. யாக்கோபு என்ன சொன்ன? வாசிங்க பாப்போம். ಅದಕ್ಕೆ ಯಾಕೋಬನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಓದೋಣ. என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನನಗೆ ದಯವು ದೊರಕಿತ್ತು. ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தபடியால் ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನನಗೆ ದಯ ಸಿಕ್ಕದಿಂದ ஆண்டவர் எனக்கு மந்தையை கொடுத்தார். ದೇವರು ನನಗೆ ಕುರಿಯನ್ನು ಕೊಟ್ಟನು. ஆண்டவர் என் மேல் பிரியம் வைத்தபடியால் ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. பிள்ளைகள் மாத்திரமல்ல, ಮಕ್ಕಳು ಮಾತ್ರವಲ್ಲ, அநேகருக்கு நான் தாயாய் இருக்கும்படியாய் ಅನೇಕರಿಗೆ ನಾನು ತಾಯಿಯಾಗಿರುವಂತೆ மந்தைகளை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ನನಗೆ ಹಿಂಡುಗಳನ್ನು ಕೊಟ್ಟನು. புரிந்து கொண்டவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ಅರ್ಥ ಮಾಡೋರು ಮಾತ್ರ ಆಮೆನ್. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மாம்சத்தில் பிறந்தது மாத்திரம் பிள்ளை அல்ல, ಮಾಂಸದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಮಾತ್ರ அந்த ಮಕ್ಕಳಲ್ಲ, பிள்ளைகள் உலகத்துக்கு வரைக்கும் தான். ಆ ಮಕ್ಕಳು ಲೋಕದ நம் மூலமாய் ஆவிக்குள்ளே பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். ನಾವು ಆತ್ಮ ರೀತಿಯಾಗಿ ಮಗನು ಹುಟ್ಟಿಸಬೇಕು. நோட்டீஸ் அடிச்சிருக்கிறோம், ನೋಟಿಸ್ ಹೊಡೆದಿದ್ದೇವೆ. கூட்டம் முடிஞ்சு போகும்போது ಕೂಟವನ್ನು ಮುಕ್ತಾಯವಾಗಿ ಹೋಗುವಾಗ நோட்டீஸ் எடுத்துட்டு போங்க. ಈ ನೋಟಿಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ. சாக்லேட் வாங்கினவங்க எல்லாம் எத்தனை பேர் வாயில போட்டியோ? ಚಾಕ್ಲೇಟ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಎಷ್ಟು ಜನ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದೀರಾ? பத்திரமா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದ ஏதாவது ஒரு பிள்ளை கையில கொடுத்து ಯಾರೋ ಒಂದು ಮಗನ ಕೈಲಿ ಕೊಟ್ಟು சனிக்கிழமை சாயங்காலம் ಶನಿವಾರ ಸಾಯಂಕಾಲ கேம்ப் நடக்குது, ಕ್ಯಾಂಪ್ ನಡೀತಾ ಇದೆ, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போன்னு அனுப்புங்க, ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋಗು ಎಂದು ಕಳಿಸಿ, சர்ச்சுக்கு போன்னு அனுப்புங்க, ಚರ್ಚಿಗೆ ಹೋಗಿ ಎಂದು ಕಳಿಸಿ, நீங்களே சாக்லேட் கொடுத்து எடுத்துட்டு வாங்க. ನೀವೇ ಚಾಕ್ಲೇಟ್ ಕೊಟ್ಟು ಕರ್ಕೊಂಡು. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது ஏசா சொல்லுவான், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ಯೇಸುವನ್ನು உன் ಹೇಳುತ್ತಾನೆ, மூலமா இந்த சபைக்கு ஒரு மந்தை வந்தபடியா
ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಒಂದು ಗುಂಪು ಸಭೆಗೆ ಬರುವಂತೆ தயவு உன்மேல எப்பொழுதும் இருக்கும். ನನ್ನ ಕನಿಕರ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ நீ என் ಇರುತ್ತದೆ. பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியால் ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ನೀನು ರಮ್ಯವಾಗಿ நீ ಇರುವುದರಿಂದ கனம் பெற்றாய். ನೀನು ಬಲ ಹೊಂದಿದೆಯಾ. உனக்கு ஈடாய் நான் ஜனங்களை தருவேன். ನಿನಗೆ ಈಡಾಗಿ ನಾನು ಜನಾಂಗಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஆண்டவருடைய தயவு உன் மேல இருக்கும் என்று சொன்னால் ದೇವರ ದಯವು ನಿನ್ನ ಮೇಲೆ நீ ಇರುವುದಾದರೆ மாத்திரமல்ல, ನೀನು ಮಾತ್ರವಲ್ಲ, உன் மூலமாய் அநேகர் கர்த்தரண்டை கடந்து வருகிறவர்களாய் இருப்பார். ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕ ಜನರು ಕರ್ತನ ಬಳಿ ஏசா ಬರುತ್ತಾರೆ. சொல்லுகிறான், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, மந்தை மந்தையாய் வருகிறது என்ன? ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಬರುವರು ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதல் ஆராதனையில ஃபுல்லா இருந்தாங்க, இப்பவும் நிறைய பேர் இருக்காங்க. ಫಸ್ಟ್ ಆರಾಧನೆಯಲ್ಲೂ ತುಂಬಾ ಜನ ಇದ್ದರು, ಇವಾಗೂ ತುಂಬಾ ಜನ ಇದ್ದಾರೆ. மூன்று ஆராதனையில ஜாம் பேக்கா இருக்கு கோயில். காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஆண்டவர் என் மேல தயவை வைத்தார். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರ ನಾನು ಪಟ್ಟನು. என் பிள்ளைகளும் மாத்திரமல்ல, ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲ, நான் ஒரு மந்தையா ஏசப்பாவை ஆராதிக்க வந்திருக்கேன். ನಾನು ಒಂದು ಹಿಂಡಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಬಂದಿದ್ದೇವೆ. 2024 ஒரு தீர்மானம் எடு. 2024 ಒಂದು நான் ತೀರ್ಮಾನ ತೆಗೆದು, ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟನು ಮಾತ್ರವಲ್ಲ, என்னோடு என் பிள்ளைகள் மாத்திரமல்ல, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರವಲ್ಲ, என்னோடு ஒரு கூட்டத்தை நான் ஆதாயப்படுத்துகிறவனாயிருப்பேன். ನನ್ನ ಕೂಡ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಸಿದ್ಧ என் ಮಾಡುತ್ತೇನೆ. தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು என் மூலமாய் ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு கூட்டம் கர்த்தரை சேவிக்கிறதா இருக்கும். ನನ್ನ ಮುಖಾಂತರ ಒಂದು ಕೂಟ ಕರ್ತನ என் ಸೇವೆ மூலமாய் ஒரு ಮಾಡೋದಾಗಿರಲಿ. கூட்டம் தேவனை ஆராதிக்கின்றதா இருக்கும். ನನ್ನ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನು ஆண்டவர் ಆರಾಧಿಸುವುದಾಗಿರಲಿ. வாக்கு பண்ணியிருக்கிறார். ದೇವರು ವಾಗ್ದಾನ நான் ಮಾಡಿದ್ದಾನೆ, இஸ்ரவேலின் மனுஷர்களை அவர்களில் பெருக பண்ணுவேன். ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ ಮನುಷ್ಯರುಗಳನ್ನು ಅವನಿಗೆ ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. உன்மேல் தேவனுடைய தயவு இருந்தால் ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ದಯವಿದ್ದರೆ உன் மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு தேவ சபைக்கு வருவாங்க. ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕ ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ, நீ பிரியமானவர்கள் அநேகர் உன் மூலமா ரட்சிக்கப்பட்டு வந்தா ಅನೇಕರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಬಂದರೆ ஆண்டவருடைய தயவு உன் மேல பெருகிக்கிட்டே இருக்கும். ದೇವರ ಕನಿಕರ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೆಚ್ಚು ಆಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்கள் ஆண்டவருடைய மனவாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? ದೇವರ ಮೊದಲಗೀತೆ ಯಾವ ರೀತಿ உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ಪರಮಗೀತೆ 4:1 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க ಅಲ್ಲಿ பாப்போம். ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ನೋಡಿ. நீ ரூபவதி, பிரியமே நீ ரூபவதி, என் பிரியமே ஆ. நீ ரூபவதி, ஆ. உன் முக்காட்டின் நடுவே உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. உன் கண்கள் எப்பொழுதும் கண்ணீர் நிறைந்ததா இருக்கிறது. நீ முழங்கால் போட்டு, ನೀನು ಮಂಡಿಕಾಲು ಹಾಕಿ, முக்காட்டை போட்டு, ನೀನು ಮುಸ್ಕೊಂಡು ಹಾಕಿಕೊಂಡು எப்பொழுதும் புறாவை போல. ಯಾವಾಗ ಪಾರಿವಾಳದಂತೆ. சிலவங்க வீட்டுல அந்த புறா வந்து உட்கார்ந்து இருந்துச்சு, பாத்திருக்கீங்களா? ನೀವು ಮನೇಲಿ ಬಂದು ಪಾರಿವಾಳ ಕುತ್ಕೊಂಡೆ ನೋಡಿದ್ದೀರಾ? அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கும். ಆ ರೀತಿ ಮಾಡುತ್ತಲೇ அது ಇರುತ್ತದೆ, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ಆ ರೀತಿ ಶಬ್ದ ಮಾಡುತ್ತಲೇ அதுதான் ಇರುತ್ತದೆ. இங்க புன்னத பாட்டில மணவாளன் சொல்லுகிறார். ಅದೇ ಇದು ಪರಮಗೀತೆಯಲ್ಲಿ ஒரு ಕರ್ತನು ஒரு ಹೇಳ್ತಾನೆ, ஒரு ஒரு புறாவை போல ಒಂದು ಪಾರಿವಾಳ உன் ಅಂತೆ கண்களிலே எப்பொழுதும் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும். ನಿನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಯಾವಾಗೂ ಕಣ್ಣೀರು ಬರ್ತಾನೆ ಇರಬೇಕು. கொண்டிருக்கிறபடியாலே ನಿನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರುವಾಗ கண்ணங்கள் ನಿನ್ನ ಕೆನ್ನೆಯು வெடித்த மாதளம் பழத்தை போல ಆ, எப்பொழுதும் ஈரமாய் இருக்கிறது. ಅದು ಯಾವಾಗೂ ನಿನ್ನ ಕೆನ್ನೆ ತೇವವಾಗಿ ಇರುವಂತೆ ಇದೆ. உதடுகள் ನಿನ್ನ ತುಟಿಗಳು சிவப்பு நூலை போல. ಕೆಂಪು ದಾರ ಅಂತೆ. ராகாபு எப்படி ರಹಬಳು ಹೆಂಗೆ ஒரு செகுப்பு கயிறு மூலமாக ಒಂದು ದಾರ தன் ಮುಖಾಂತರವಾಗಿ குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படி ತನ್ನ பிரயாசப்பட்டாளோ, ಕುಟುಂಬ ಮುಖಾಂತರ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಳು உன் ಕಷ್ಟಪಟ್ಟಳು. உதடுகள் எப்பொழுதும் ನಿನ್ನ ತುಟಿಗಳು ಯಾವಾಗಲೂ கர்த்தருடைய ரட்சிப்பையே மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதா இருக்கு. ಕರ್ತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಯಾವಾಗಲೂ ತಿಳಿಸುವವನಾಗಿ வாய் எப்பொழுதும் ரட்சிப்பை குறித்தே பேசணும். ನೀನು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಬಾಯಿ ರಕ್ಷಣೆ ಬಗ್ಗೆ யாராவது ಹೇಳಬೇಕು. வந்து உன் கஷ்டத்தை அவங்க கஷ்டத்தை சொன்னாங்கன்னா ಯಾರನ್ನ ನಿನ್ನ ಬಳಿ ಕಷ್ಟವನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ, நமக்கு எப்பவுமே இஷ்டம் என்ன தெரியுமா? ನಮಗೆ ಯಾವಾಗ ಇಷ್ಟ ಏನು ಗೊತ್ತಾ? அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது நம்ம இஷ்டம் என்ன தெரியுமா? ಅವ್ರ ಕಷ್ಟವನ್ನು ಹೇಳುವಾಗ ನಮಗೆ ಇಷ್ಟ ಏನು ಗೊತ್ತಾ? அப்படிங்களா? ಹೌದಾ? ஐயோ ಅಯ್ಯೋಯ್ಯೋ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்புறம் இதை போய் இன்னொருத்தர்கிட்ட போட்டு கொடுக்குறது, ಇದನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ಹಾಕಿ ಕೊಡೋದು, அது நமக்கு இந்த வருஷம் வேண்டாம். ಅದು ನಮಗೆ ಈ ವರ್ಷ ಬೇಡ. அவங்க சொன்ன உடனே ಅವ್ರು ಹೇಳಿದ ಕೂಡ சில சில பெரிய மண்டைகள் உண்டு, உங்களை சொல்லல. ಕೆಲವರಿಗೆ ದೊಡ್ಡ ತಲೆ ಉಂಟು. அப்படியா? ಹೌದಾ? அங்க போங்க, இது செய்வாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದು ಮಾಡುತ್ತಾರೆ. இவங்க கிட்ட போங்க, அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಮಗೆ ಪರಿಹಾರ ಸಿಗುತ್ತದೆ. என்னதோ இவர் பெரிய படிச்ச வித்துவான் மாதிரி ಇವ್ರು ಯಾವ ಓದಿದಂತ ವಿದ್ಯಾವಂತನಾಗಿ அதெல்லாம்
நீ சொல்றத காட்டிலும் ಅದೆಲ್ಲ அந்த ಹೇಳೋದಕ್ಕಿಂತ ஆலோசனை கொடுக்கிறது நல்லதுதான். ಆ ಆಲೋಚನೆ ಕೊಡೋದು ಒಳ್ಳೇದೇ. உனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது நல்லதுதான். ನೀನು ಗೊತ್ತಿರೋ ಬೇರೆಯವರಿಗೆ ತಿಳಿಸೋದಕ್ಕೆ அதே நேரத்துல ಸರಿನೇ. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ முதல் உன் வாயில வர வேண்டியது என்ன தெரியுமா? ಪ್ರಥಮವಾಗಿ ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದು ಏನು ಗೊತ್ತಾ? கவலைப்படாதீர்கள், ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡ அவர் ಇದ್ದಾನೆ, நம்மை பார்த்துக் கொள்வார். ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. எனக்கு இந்த வருஷத்துல இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. ಕರ್ತನು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த வார்த்தையின்படி என்ன மாத்திரம் இல்ல, ಆ ವಾಕ್ಯ ಭಾಗ ನನ್ನ ಮಾತ್ರವಲ್ಲ, உங்களையும் நடத்துவார், ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க ஆலயத்துக்கு வாங்க, ನೀವು ಆಲಯಕ್ಕೆ ಬನ್ನಿ, உபவாச ஜெபத்துக்கு வாங்க, ಫಾಸ್ಟಿಂಗ್ ஆண்டவர் அற்புதம் செய்வார். ದೇವರ ಅದ್ಭುತ இந்த ಮಾಡುತ್ತಾರೆ. வார்த்தையை நீங்கள் சொன்னால் ಈ ಮಾತು ನೀವು ಹೇಳಿದ್ದಾರೆ, உங்கள் மூலமாய் அவர்கள் நன்மை பெறுவார்கள். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮೇಲು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சிலர் சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பல்லு போச்சுன்னா ಹಲ್ಲು ಹೋದರೆ சொல்லும் போச்சு. ಮಾತು ಹೋಯ್ತು. பல்லு இல்லைன்னா என்ன எப்படி பேசுவாங்க சொல்லுங்க? ಹಲ್ಲು ಇಲ್ಲದೆ ಏನು ಏನು ಮಾತಾಡ್ತಾರೆ? அப்படிதான் பேசுவாங்க. ಬೇ 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 ಅಂತ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பேசுறாருன்னே புரியாது, ಏನು ಮಾತಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ பல்லு இருக்கும் பொழுது ಹಳ್ಳಿ ಇರಬೇಕಾದ್ರೆ நம்முடைய சொல் கிளீனா இருக்கும். ನಮ್ಮ ಮಾತು ಸ್ವಚ್ಛವಾಗಿರಬೇಕು. தமிழ்ல சொல்றாங்க, உண்மையோ பொய்யோ தெரியல, ಇದು ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳಿದ ಸತ್ಯವೋ ನಿಜವೋ பல்லு ಗೊತ್ತಿಲ್ಲ. இல்லாதவங்க நல்லா பாடுறாங்க, நல்லா பேசுறாங்க. ஓகே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನ உண்டாகும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்போ பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, இந்த பல்லு சொல்லும் ரெண்டு சேர்ந்து வருது. ಈ ಹಲ್ಲು ಮಾತು ಸೇರಿ ಬರುತ್ತದೆ. அப்போ உன் பல்லுகள் எப்படி இருக்கணுமா? ನಮ್ಮ ಹಲ್ಲುಗಳು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? கழுவப்பட்ட, ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ, ரட்சிப்பினால் கழுவப்பட்ட, ರಕ್ಷಣೆಯಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ, மனம் திரும்பப்பட்ட, ಮಾನಸಾಂತರಪಟ್ಟು, குற்றமற்றதான, ತಪ್ಪು ಇಲ್ಲದವನಾಗಿ, ரெட்டு கொட்டிகள் போடத்தக்கதாக எப்பொழுதும் ரட்சிப்பை பேசிக்கொண்டே இருக்கணும். ಯಾವಾಗೂ ರಕ್ಷಣೆ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ ஆத்ம ಇರು. ஆதாயம் பண்ணுகிறதை குறித்தே பேசிக்கொண்டு இருக்கணும். ಆತ್ಮವನ್ನು ಲಾಭ ಮಾಡದೆ ಮಾತಾಡಬೇಕು. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ಕರ್ತನೆ ಭಯಪಡುವ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಸಂತಿಸುವಾಗ நீங்கள் பேச வேண்டிய காரியம் என்ன? ನೀವು ಮಾತಾಡುವಂತ ಕಾರ್ಯವು ಏನು? நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ இன்னைக்கு ಮಾಡೋಣ. நாங்க பிரசங்கம் கேட்டோம் இல்ல, ಇವತ್ತು ನಾವು ಸಂದೇಶ இந்த ಕೇಳಿದವಲ್ಲವಾ, வசனத்தை நம்ம உரிமை ஆக்கிக்கிடும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ಸ್ವಂತವಾಗಿ அவருக்கு ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. கொடுத்த கொஞ்ச நேரத்துல காரியங்களை சொன்னார். ಅವರು ಕೊಡುವಂತ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் வேதத்தில் இதன் ஆழம் என்ன? ಅದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಆಳವು ಏನು? இன்னும் நான் தேவனுக்குள் எப்படி பலப்படணும்? ಇನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಬಲ இந்த ಹೊಂದಬೇಕು? வருஷத்தில் எப்படியாவது தேவன் என் பட்சத்தில் இருக்கணும். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನ தேவனுடைய ಪಕ್ಷವಾಗಿರಬೇಕು. நன்மைக்கு நான் பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும். ದೇವರ ಮೇಲಿಗೆ ನಾವು ಭಾಗಕಾರವಾಗಿರಬೇಕು. வாஞ்சையாயிருக்க. ಇದು ನನ್ನ ಬಯಕೆಯಾಗಿದೆ. உன் பள்ளி எப்பொழுதும் ನಿನ್ನ ಹಲ್ಲು ಯಾವಾಗಲೂ கழுவப்பட்டதாய் இருக்கும்போது, ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟದಾಗಿರುವಾಗ, உன் வார்த்தைகள் எப்பொழுதும் சுத்தமாயிரு. ನಿನ್ನ ಮಾತುಗಳು ಯಾವಾಗೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. பக்கத்துல உள்ளவங்களை கைபிடிச்சு சொல்லுங்க பாப்பா, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳಿ ನೋಡಿ, நம்முடைய வாய் எப்பொழுதும் ரட்சிப்பை பேசட்டும், ನಮ್ಮ ಬಾಯಿ ಯಾವಾಗಲೂ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೇಳಿ, தேவனுடைய அற்புதத்தை பேசட்டும், ದೇವರ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಹೇಳಿ, தேவனுடைய மேன்மையை குறித்தே பேச. ದೇವರ ಉನ್ನತ ಬಗ್ಗೆನೇ ಹೇಳಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசா பார்க்கறாரு, ಯೇಸಪ್ಪ ನೋಡುತ್ತಾನೆ. உன் மந்தை, ನಿನ್ನ ಹಿಂಡು, இரண்டாவது சொல்லுகிறார். ಎಣ್ಣೆ ಮಾತು ಹೇಳಿ, மூணாவது பாயிண்ட், ಮೂರನೇ ಭಾಗ, 10வது வசனத்துக்கு வாங்க 10ನೇ பாப்போம். ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರೋಣ. அதற்கு யாக்கோபு, அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு உம்முடைய கிடைத்ததே கண்களில் தயவு கிடைத்தபடியால் நான் மந்தையை உமக்கென்று ஆதாயப்படுத்தினேன். ನಿನಗೆ அடுத்தது கீழே வாசிங்க. ಕೆಳಗಡೆ ಓದಿ. நீர் என்மேல் பிரியமா இருந்தபடியாலே, வாசிங்க. நீர் என்மேல் பிரியமானீர், ஆ. நான் உம்முடைய முகத்தை கண்டது, ஆ. தேவனுடைய முகத்தை தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருந்தது. வாசிங்க 11வது வசனம். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு ஆனபடியால் இப்பொழுது நான் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் வேதம் சொல்லுகிறது, ನನ್ನ ವೇದ ಹೇಳುತ್ತಾರೆ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவருடைய தயவு உனக்கு வேணும் என்றால் ದೇವರ ದಯವು ನಿಮಗೆ ಬೇಕಂದರೆ ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவனாயிருக்கணும். ಆತ್ಮವನ್ನು ಆದಾಯ ஆண்டவரை பற்றி ಮಾಡುವ 4 பேருக்கு சொல்லணும். ದೇವರ ಬಗ್ಗೆ 4 ಜನಕ್ಕೆ ಹೇಳಬೇಕು. ஆண்டவர் உன்மேல் பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ದೇವರಿಗೆ
ಆತನಿಗೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿ அவருடைய ಇರಬೇಕಾದರೆ முகத்தை தரிசிக்கிறவனாய் நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் ಆತನ ಮುಖವನ್ನು ದರ್ಶಿಸಬೇಕಾದರೆ அவருடைய பிரியம் உன் மேல இருக்கணும். ಆತನ ಪ್ರಿಯವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರಬೇಕು. யாக்கோபு சொல்லுகிறார், ಯಾಕೋಬು ಹೇಳುತ್ತಾನೆ, உம்முடைய முகம் தேவ முகத்தை போல் இருக்கிறது. ನಿನ್ನ ಮುಖವು ದೇವ ಮುಖದಂತೆ ಇದೆ. உம்மை தரிசிக்கும்படியாக, ನಿನ್ನನ್ನು ದರ್ಶನ உம்மை ಮಾಡುವಂತೆ, பிரியப்படுத்தும்படியாக, ನಿನಗೆ ಪ್ರಿಯಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் நீர் பிரியமாய் இருக்கிறபடியால் ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕೊಡುವವರ ಬಳಿ ನೀನು ಇಷ್ಟವಾಗಿ இதோ ಇರುತ್ತೀಯ. நான் உமக்கு காணிக்கையை செலுத்துகிறேன். ಇಗೋ ನಾನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காணிக்கை என்பது இல்லாததற்காய் செலுத்துவதல்ல, ಕಾಣಿಕೆ ಎಂಬುದು ಇಲ್ಲದಕ್ಕೆ ಕೊಡುವಂತದಲ್ಲ, தேவனை பிரியப்படுத்தும்படியாய் செலுத்து. ಅದು ದೇವರನ್ನು ಇಷ್ಟಪಡಿಸುವಂತದ್ದು. சங்கீதம் 20 சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, 20ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, உன் காணிக்கைகளை அவர் நினைவு கூர்ந்து. ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಅವರು ನೆನಪು 4வது ಮಾಡಿಕೊಂಡು. வசனம் சொல்லுது, 4ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, உன் மன விருப்பத்தின்படி அவர் தந்தருளுவார். ಆತನಿನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೆರವೇರಿಸಲಿ. ஒரு மனவாட்டி, ಒಂದು ಮನಳಿಗೀರ್ತಿ, ஒரு புத்தி உள்ள மனைவி, ಒಂದು ಬುದ್ಧಿವಂತ ಹೆಂಡತಿ பிரியமானவர்களே, தன் புருஷனை பிரியப்படுத்தும்படி ತನ್ನ ಗಂಡನು ಇಷ್ಟಪಡಿಸುವಂತೆ அவருக்கு பிடிச்ச ஆகாரத்தை செய்து கொடுத்து, ಅವರಿಗೆ ಇಷ್ಟಪಡುವಂತ ಆಹಾರ ಮಾಡಿ, பின்பு கொஞ்சம் நோண்டி, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗಿಂಡಿ, ಸ್ವಲ್ಪ ತೋಡಿ, அந்த சகுந்தலா கடையில ಆ ಸಕುಂಟ அந்த ಅಂಗಡಿಯಲ್ಲಿ பொம்மை போட்டிருந்த சேலை எனக்கு வேணும்பா, ಆ ಬೊಂಬೆ ಹಾಕಿದಂತ ಸೀರೆ ನನಗೆ ಬೇಕು, காரியத்தை சாதிச்சிருவா. ಕಾರ್ಯತ್ತನ್ನು ಸಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இதை போலதானே ಇದೇ ರೀತಿಯಾಗಿ தேவன் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ಇಷ್ಟ உன் ನೆರವೇರಿಸಿ, ஆலோசனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ನೆರವೇರಿಸಬೇಕಾದರೆ வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளும்படி ಆತನು ಇಷ್ಟವಾಗಿ உன் ಸ್ವೀಕರಿಸುವಂತೆ வழிகள் உற்சாகமாய் இருக்கணும். ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳು கர்த்தருடைய ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ என் ಉಂಟಾಗಲಿ. வேத வசனம் சொல்லுது, ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾ இங்கே ಇದೆ, யாக்கோபு சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬು ಹೇಳುತ್ತಾನೆ, எனக்கு நீர் சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறீர், ನನಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ இப்பொழுது உம்முடைய கண்களில் நான் பிரியமாய் இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನನಗೆ உம்முடைய ಪ್ರಿಯವಾಗಿರಬೇಕು. முகம் தேவ தூதனை போல் இருக்கின்றது. ನಿನ್ನ ಮುಖಗಳು ದೇವ ದೂತರ ಮುಖ, தேவனை பார்த்தது போல் உம்முடைய முகம் இருக்கிறது. ದೇವರ ನೋಡುವಂತೆ ನಿನ್ನ ಮುಖವಿದೆ. ஆனபடியால் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று கொடுத்தான். ಆದ್ದರಿಂದ ಈ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವಂತೆ கர்த்தருடைய ಹೇಳಿದನು. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நீதிமொழிகளின் புஸ்தகம் ஞானத்தி 3ஆம் அதிகாரம் 3ನೇ ವಾಕ್ಯ 6வது வசனம் நினைக்கிறேன், கொஞ்சம் வாசிங்க 4ನೇ பாப்போம். ವಾಕ್ಯ ತಿಳ್ಕೊಂತೀವಿ. உன் முதற் பலனினாலும் வாசிங்க பாப்போம். உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் எல்லா விளைச்சலின் முதற் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ணு. 10வது வசனம் வாசிங்க. 10ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் இருக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் மேல பிரியம் வச்சிட்டாருன்னா, ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿಟ್ಟರೆ, வீட்டுக்காரர் வாங்கிட்டு வர்ற மாதிரி தெருவில் இருக்கிற பக்கடா வாங்கிட்டு வர மாட்டாரு. ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಯಜಮಾನ ಅಂತ ಬೀದಿಯಲ್ಲಿ ಮಾಡುವಂತ உன் ಪಕೋಡ மன ಮಾಡೋಲ್ಲ. விருப்பத்தெல்லாம் நிறைவேற்று. ನಿನ್ನ ಮನಸ್ಸರ ಇಷ್ಟವೆಲ್ಲ ನೆರವೇರುತ್ತಾನೆ. என்னோடு இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವರು ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿ. என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் செய்து முடிப்பீ, நான் ஒப்படைத்த வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து விட்டேன். ஆண்டவரை பிரியப்படுத்திட்டா ದೇವರನ್ನು ಇಷ್ಟಪಡಿಸಿದರೆ நம் பட்சத்தில் இருந்து நம்மை கண்ணோக்குகிற தேவன். ಆತ ನಮ್ಮ ಪಕ್ಷವಾಗಿ ಇದ್ದು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಇಟ್ಟು ನೋಡುತ್ತಾನೆ. வேண்டிய எல்லா நன்மைகளையும் பூர்ணமாய் தருவார். ನಮಗೆ ಬೇಕಾದ ಮೇಲುಗಳನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. வசனத்துக்கு நேராக போவோம். ಬೇರೆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರೋಣ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 12வது வசனம் வாசிங்க பாப்போம். 12ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. பின்பு ಮತ್ತೆ நாம் புறப்பட்டு போவோம். ನಾವು ಹೊರಟು ಹೋಗೋಣ. 7வது நாள்ல உன்னை வந்து பார்த்தேன். 7ನೇ ದಿವಸ ನಿಮ್ಮನ್ನ ಬಂದು ನೋಡಿದೆನು. கர்த்தருடைய நாள்ல நான் வந்து பார்த்தேன். ಕರ್ತನ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿದೆನು. ஏன்னா ಯಾಕಂದರೆ எவன் நன்கொடை கொடுக்கிறானோ ಯಾರು ಬಹುಮಾನ ಕೊಡುತ್ತಾರೋ அவனுக்கு கர்த்தர் வழியை உண்டாக்குவார். ಅವನಿಗೆ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ಆ ವಾಕ್ಯನ ಓದೋಣ. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கொடை கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? ಕರ್ತರ್ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? 21:14 வாசிங்க. 21 18 16 வாசிங்க பாப்போம். 18 16
18 16 ஒருவன் வாசிங்க. கொடுக்கும் வெகுமதி ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி அவனுக்கு என்ன செய்யும்? ಅವನಿಗೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? வழியை உண்டாக்கி ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ பெரியவர்களுக்கு முன்னால போய் நிக்க வைக்குமா. ದೊಡ್ಡವರು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொண்டு போய் பரலோகத்துல நிக்க வைக்கும். ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. நம்ம கொடுக்கிற காணிக்கை, ನಾವು கொடுக்கிறதான வெகுமதிகள், ಅವನು ಕೊಡುವಂತ ಕಾಣಿಕೆ, ಅವನು ಕೊಡುವಂತ ಬಹುಮಾನಗಳನ್ನು. நான் அந்த கேரல் ரவுண்ட் வரும்போது நிறைய பேர் உற்சாகமா கொடுத்தீங்க. ಕೇರಳ ಅಲ್ಲಿ ಬರಬೇಕು ಅನೇಕರು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿರಿ. அவர்கள் கொடுத்தவர்கள் உற்சாகமாய் கொடுத்தவர்களை நான் எழுதி வைத்து ஜெபித்தேன். ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕೊಟ್ಟವರನ್ನ ಬರೆದು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இந்த ಉಂಟಾಗಲಿ. வருஷம் சில காரியங்களை நான் செய்ய ஆசித்தேன். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತೇನೆ. கேரல் ரவுண்ட் போகும் பொழுது ಒಂದೊಂದು ವರ್ಷ ಕೇರಳ ರೌಂಡ್ ಹೋಗುವಾಗ வைத்து ஒரு காரியம் செய்வேன். ಅವರು ಕೊಡುವಂತ போன வருஷம் ದೊಡ್ಡಬಳ್ಳಾಪುರ செஞ்சோம். ಹೋದ ವರ್ಷ ದೊಡ್ಡಬಳ್ಳಾಪುರ ಮಾಡಿದ್ವಿ. ಮುಂದಿನ ವರ್ಷம் ಬೇಲಾಲಲ್ಲಿ செஞ்சோம். ಅದು ಮುಂದಿನ ವರ್ಷ ಬೇಳಾಳದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ವಿ. நான் அந்த லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேன். ಆ ಲಿಸ್ಟ್ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பிரியமானவர்களே, இந்த வருடத்துல ஒன்னு செஞ்சோம். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ಮಾಡಿದೆವು. வருஷத்தின் 1ஆம் தேதி ವರ್ಷದಲ್ಲಿ 1ನೇ ತಾರೀಕು விசேஷித்த பலிகளை செலுத்துங்கள் என்று சொன்னேன். ವಿಶೇಷವಾದ ಬಲಿಗಳು ಸಲ್ಲಿಸಬೇಕು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. காரணம் உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளும்படியாக அல்ல. ಆ ಕಾರಣ ನಿಮ್ಮಿಂದ ಕಿತ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಅಲ್ಲ. கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும்படியாக. ಕರ್ತನ ಪ್ರಿಯವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ஒருவன் ಇರುವಂತೆ. கொடுக்கும் வெகுமதி ಒಬ್ಬನು ಕೊಡುವಂತ ಕಾಣಿಕೆ அவனுக்கு வழியை திறந்து ಅವನಿಗೆ ದಾರಿಯನ್ನು ತೆರೆದು பெரியவராகி அவருக்கு முன்னால போய் நிறுத்தும். ದೊಡ್ಡವರಾಗಿ ಆತನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. இப்போ ஏசா சொல்லுகிறான், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, வா போவோம். ಬನ್ನಿ ಹೋಗೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போலாம். ಬನ್ನಿ ಹೋಗೋಣ. இந்த வருஷத்துக்கு முன்னால நான் முன்னால போறேன். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಮುಂದಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ. வாசிங்க பார்க்கலாம். ಓದಿ ನೋಡೋಣ. நாம் புறப்பட்டு போவோம் வா, வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். நான் உனக்கு முன்னால நட. ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಯುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசப்பாவும் அதான் சொல்றாரு. ಯೇಸಪ್ಪನು ಅದೇ ರೀತಿ என் ಹೇಳ್ತಾರೆ, சமூகம் உனக்கு முன்னால் போகும், ನನ್ನ ಸಮ್ಮುಖ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತೇನೆ, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ನಾನು ನಿನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ஏசாயா ಉಂಟಾಗಲಿ. தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ಯೆಶಾಯ ಪ್ರವಚನ ಪುಸ್ತಕ உனக்கு 45 ಅಧಿಕಾರ ಓದಿ. முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதபடி ನಿನಗೆ ಮುಂದಾಗಿ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚದಂತೆ நான் இதோ உன் வலது கரத்தை பிடிக்கிறேன். ಇಗೋ ನಿನ್ನ ಬಲಗೈಯನ್ನು ಹಿಡಿದು நான் உனக்கு முன் சென்று ನಾನು ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಹೋಗಿ கோணலை செவ்வைப்படுத்துவேன். ದಿಣ್ಣೆಗಳನ್ನು ಸಮ ಮಾಡುವೆನು, உனக்கு வழிகளை செவ்வைப்படுத்தி தருவேன். ನಿನಗೆ ದಾರಿಗಳನ್ನು ಸರಿ ಮಾಡುತ್ತೇನೆ. நம்புகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ನಂಬುವವರು ಮಾತ್ರ ಹಲ್ಲೆಲೂಯಾ ஏசாயா ಹೇಳೋಣ. சொல்லுகிறாரு, ಯೆಶಾಯ ಹೇಳುತ್ತಾನೆ, வாப்பா. ಬನ್ರಪ್ಪ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ வந்தா ನೀನು ಬಂದರೆ நான் உனக்கு முன்னால போகிறேன். ನಿನಗೆ ಮುಂದಾಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ. இங்கதான் ஒரு டீவியேஷனை பார்க்கணும். ಇಲ್ಲೇ ಒಂದು ಟಿವಿ ನೇಷನ್ ನೋಡೋಣ. ரெண்டு மாற்று கருத்தை பார்க்கணும். ಒಂದು ಬದಲಾವಣೆ ಕರ್ತನು ನೋಡುತ್ತೇವೆ. ಯೇಸುವನು இவர் எல்லாம் வாங்கிட்டான். ಎಲ್ಲಾನು இவன் ತೆಗೆದುಕೊಂಡು வந்து மாம்சத்தில் உண்டான சகோதரன். ಇದು ಮಾಂಸದಲ್ಲಿ ಉಂಟಾದ ಸಹೋದರನು. ஆனபடியாலே ಆದ್ದರಿಂದ யாக்கோபு சொல்லுகிறான், ಆ ಯಾಕೋಬನು நான் ಹೇಳ್ತಾನೆ, உன் கூட வர முடியாது. ನಾನು ನಿನ್ನ ಬಳಿ ಬರೋದಕ್ಕೆ ஏன் ಆಗಲ್ಲ. தெரியுமா? ಯಾಕಂದರೆ 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்க ಓದಬೇಕಾದ್ರೆ வேதம் சொல்லுது, ಅಲ್ಲಿ ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, வாசிங்க பார்க்கலாம். என் ஓடி. ஆண்டவனாகிய நீர் ஆ. உமது அடியானுக்கு முன்னே போம். 16வது வசனம். அன்றைய தினம் ஏசா திரும்பித்தான் வழியிலே சேயருக்கு போனான். ஏசா எங்க போயிட்டான்? ಏಸ ಎಲ್ಲಿ ಹೋದನು? சேயருக்கு போயிட்டான். ಸೇಯರಿಗೆ ಹೋದನು. அதனால யாக்கோபுக்கு அவனோட போறதுக்கு மனசு இல்லை. ಯಾಕೋಬನ ಸಂಗಡ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಇಲ್ಲ. சேயர் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ಸೇರ್ ಅನ್ಬೋದಕ್ಕೆ ಅರ್ಥವೇನು ಗೊತ್ತಾ? கரடு முரடு, ಅದು ಕಠಿಣವಾದದು. the rugged place. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அது கரடு முரடான இடம். ಅದು ಒಂದು ಕಠಿಣವಾದ ಸ್ಥಳವು. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இடுக்கண்களில் உதவும்படியால் சகோதரன் பிறந்தது நல்லதுதான். ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಸಹೋದರ ಹುಟ್ಟಿದ್ದು ಒಳ್ಳೆಯದೇ. நேரத்துல சகோதரனை நம்பினாலே நமக்கு இடுக்கண் உண்டாயிருது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಸಹೋದರನು ನಂಬೋದ್ರಿಂದ ನಮಗೆ ಇಕ್ಕಟ್ಟಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில நேரத்துல நிந்தை சுமக்க வேண்டியதாய் மாறி விடுகிறது. ಕೆಲವರು ಕಷ್ಟಗಳು ಹೊತ್ತುಕೊಳ್ಬೇಕಾಗುತ್ತದೆ. நடந்த காரியம் என்ன? ನಡೆದಂತ ಕಾರ್ಯವೇನು? 32ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 37ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ யாக்கோபு ಓದಬೇಕಾದ್ರೆ இரவு முழுவதும் போராடி ಯಾಕೋಬನು ರಾತ್ರೆಲ್ಲ ಹೋರಾಟ ஒருவரை ಮಾಡಿ கட்டியா பிடிச்சு வச்சிருந்தான்.
வச்சிருந்தான். ಒಬ್ಬನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡನು. வாசிங்க பார்க்கலாம் 24வது வசனம். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மூலமும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். 26 வாசிங்க. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்னை விட்டுவிடு என்று சொன்னான். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்னை விட மாட்டேன். யாக்கோபு யாரை பிடிச்சு வச்சிருந்தான்? ಯಾಕೋಬನು ಯಾರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡನು? ಆಶೀರ್ವದಿக்கிறவரை பிடித்து வைத்தான். ತನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವವನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದನು. சொல்லுகிறாரு, ಯೇಸುವನು ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னோடு கூட இருக்கிறவர்கள் யார்? ನಿನ್ನ ಕೂಡ ಇರುವವರು ಯಾರು? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ನೀವು ಏನು ಹೇಳುತ್ತೀರಾ? அது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ಬಲಗೈ ಎತ್ತಿ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். ಆಶೀರ್ವದಿಸುವವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா ஹல்லேலೂಯಾ. இவன் இரவு முழுவதும் போராடி ಇವನು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் யார் என்று சொன்னால் ಅವನು ಯಾರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னை ஆசீர்வதிக்கிறவர், ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವನು, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், நீ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವವನು. அதனாலதான் மேல பார்க்கும் பொழுது ಮೇಲೆ ನೋಡುವಾಗ ஏசா கேட்ட கேள்விக்கெல்லாம் தான் பதில் சொன்னான். ಯೇಸುವ ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆಗಳ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಿದ್ದನು. தேவன் ஆண்டவன் தேவன் கொடுத்ததான பிள்ளைகள் இவர்கள். ಇದು ದೇವರು ಕೊಟ್ಟದಂತ ಮಕ್ಕಳು. முதல் பாயிண்ட்ல சொல்லுகிறாரு, ಇದು ಹೇಳುತ್ತಾರೆ, தேவன் உம்முடைய அடியானுக்கு கொடுத்ததான பிள்ளைகள். ಇದು ದೇವರೇ ನಿನ್ನ ಸೇವಕನಿಗೆ ಕೊಡುವಂತ ಮಕ್ಕಳು. நானும் என் பிள்ளைகளும் இந்த பிரயாணத்தில் இருக்கிறோம். ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಈ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ அடுத்ததாக 8வது வசனத்தில் சொல்லுகிறார், ಎಂಟನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவனுடைய கண்களில் தயவு கிடைத்தபடியாலே, ದೇವರ ಕಣ್ಗಳಲ್ಲಿ ದಯ இந்த ಸಿಗುವಂತೆ, மாபெரும் ரட்சிப்பு கிடைத்தபடியாலே, ಇದು ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. ನಾನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಮಾತ್ರವಲ್ಲ, ஒரு மந்தையும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நடக்கணும். ಒಂದು ಹಿಂಡುಗಳು ಸೇರಿ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ மூன்றாவது பாயிண்ட்ல சொல்லுகிறாரு, ಮೂರನೇ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇವೆ, கர்த்தர் எனக்கு வேண்டியதெல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ದೇವರು ನನಗೆ ಬೇಕಾದೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனபடியால் நான் அவருக்கு துரோகம் பண்ணாதபடி, ಆದ್ದರಿಂದ ನಾನು ಅವರಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡದಂತೆ, முகத்தை தேவனுடைய முகத்தை பார்க்கும்படி, ದೇವರ ಮುಖವನ್ನು ನೋಡುವಂತೆ, அவருக்கு பிரியமானதை செய்யும்படி, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಮಾಡುವಂತೆ காணிக்கை செலுத்துகிறவனாயிருக்க, ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஏசா சொல்லுகிறாரு, ಯೇಸುವನು ಹೇಳುತ್ತಾನೆ, இப்போ நீ யான் கூட வாப்பா, ಇವಾಗ ನನ್ನ ಕೂಡ ಬಾ சொல்ல முடியும் ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. My calling is different. ನನ್ನ ಕರಿಬೇಕೆ ವ್ಯತ್ಯಾಸವಾದದ್ದು. என்னை அழைத்தவர் வேறுபட்டவர். ನನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನು அவர் எனக்காக ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். ನನಗಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ 17வது ಮಾಡಿದ್ದಾನೆ. வசனம் வாசிங்க பாப்போம். 17ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. யாக்கோபு ஏசாவோடு பிரயாணம் பண்ணவில்லை, ಯೇಸುವನ ಸಂಗಡ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿಲ್ಲ, அவன் சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணான். ಅವನು ಸುಕ್ಕೋತಿಗೆ ಬಂದನು. தன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை பிடித்துக்கொண்டோ ತನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು சுக்கோத்துக்கு அவன் பிரயாணம் பண்ணினான். ಸುಕ್ಕೋತಿಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದನು. சுக்கோத் என்று சொன்னால் என்ன? ಸುಕ್ಕೋತ್ ಅಂದರೆ ಏನು? பூத் என்று அர்த்தம், ಭೂತ್ ಎಂದು ಅರ್ಥ, வாசஸ்தலம் என்று அர்த்தம், ವಾಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳ, கூடாரம் என்கிற அர்த்தம், ಗುಡಾರ ಸ್ಥಳ. அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, பிலிப்பியரின் புஸ்தகம், ಫಿಲಿಪ್ಪ ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ, 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 3ನೇ ಅಧಿಕಾರ 20ನೇ ವಾಕ್ಯ. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வீடு எங்க இருக்குது? ನಮ್ಮ ಮನೆ ಎಲ್ಲಿದೆ? ஆமா, 2 கொரிந்தியர் 5:1 வாசிக்கிறோம். 2 ಕೊರಿಂಥಿಯர் 5:2 ಓದ್ತೇವೆ. நமக்கு கைவேலை இல்லாத ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி வச்சிருக்கிறார். ನಮಗೆ ಕೈ ಕೆಲಸವಿಲ್ಲದ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕ್ಕಿದ್ದಾನೆ. அங்கதான் நம்முடைய சுக்கோத் இருக்கிறது. ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಸುಕ್ಕೋತ್ ಇದೆ. பாருங்க, யாக்கோபு ஆபிரகாம் கூடாரத்துல வாசம் பண்ணான். ಅಬ್ರಾಮನು ಗುಡಾರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದನು. ஈசாக்கும் கூடாரத்துல வாசம் பண்ணான். ಈಸಾಕನು ಗುಡಾರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದನು. யாக்கோபு ஒரு இடத்தை வாங்கி ಯಾಕೋಬು ತನ್ನ சுக்கோத்திலே தன் வீட்டை கட்டினான். ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಸುಕ್ಕೋತಲ್ಲಿ ஆனா ಕಟ್ಟಿದನು. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ಅಲ್ಲಿ ಬೇರೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, 19வது வசனத்திலே 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ யாக்கோபு ஒரு கூடாரத்தை போட்டான். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಒಂದು ಗುಡಾರವನ್ನು அந்த ಹಾಕಿದನು. கூடாரம் எங்க போட்டான்? ಆ ಗುಡಾರ ಎಲ್ಲ ಹಾಕಿದನು. சிக்கிமிலே கூடாரத்தை போட்டான். ತಾನು ಸಿಕ್ಕಿಮೇಲೆ ಗುಡಾರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡನು. சாலேமுக்கு அவன் போனான். ಅವನು ಸಾಲೋಮಿಗೆ ಹೋದನು. அல்லேலூயா. ஹalleluya. சாலேம் என்றால் என்ன? ಸಾಲೋಮ್ ಅಂದರೆ ಏನು? சமாதானம். ಸಮಾಧಾನ. யாவரோடும் நாம் சமாதானமா இருக்கணும். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸಮಾಧಾನವಾಗಿರಬೇಕು. சிக்கிம் என்று சொன்னால் என்ன? ಸಿಕ್ಕಿಮ್ ಅಂದರೆ ಏನು? தோள் கொடுப்பது, ತೋಳನ್ನು ಕೊಡುವುದು. பூமியில இருக்கிற வரைக்கும் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ಗಂಟ நல்லா உழைக்கணும், ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, நல்ல வேலைக்கு போகணும், ಒಳ್ಳೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, ஒழுங்கா வேலைக்கு போகணும். ಕ್ರಮವಾಗಿ ಹೋಗಬೇಕು. ஆனாலும் உன் இருதயமானது
ಆದರೂ ನಿನ್ನ ಹೃದಯವು உலகத்தில் இருந்திரப்படாது. ಲೋಕದಲ್ಲಿ ಇರಬಾರದು. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்ல முடியுமா சிரிச்சிட்டு? ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ನೋಡಿ ನಗುತ್ತಾ ಹೇಳೋಣ, நம்முடைய குடியிருப்பு பரலோகம். ನಮ್ಮ ಗುಡ ஆனா ವಾಸಸ್ಥಾನ நம்ம ಪರಲೋಕ. பூமியில தான் இருக்கிறோம். ನಾವು ಭೂಮಿಯಲ್ಲೇ ಇದ್ದೇವೆ, உலகத்திலே இருக்கிறோம், ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, சிக்கிமிலே இருக்கிறோம். ಸಿಕ್ಕಿಮೇಲೆ ಇದ್ದೇವೆ. சிக்கிம்ல நன்றாய் உழைக்கணும், ಸಿಕ್ಕಿಮೇಲೆ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, யாவரோடு சமாதானமா இருக்கணும். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸಮಾಧಾನವಾಗಿ அதே நேரத்திலே ಅದೇ நாம் ಸಮಯದಲ್ಲಿ இருக்க வேண்டிய ஸ்தலமானது ನಾವಿರುವಂತ ಸ್ಥಳವು சுக்கோத். ಸಿಕ್ಕೋತ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் இருதயம் எங்கேயோ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಎಲ್ಲಿದೆಯೋ அங்கே உங்கள் பொக்கிஷம். ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಗುಡಾರವಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க இருதயம் எங்க இருக்குதோ, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಎಲ್ಲಿದೆಯೋ, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ, ನಿಮ್ಮ பொக்கிಷ ಎಲ್ಲಿದೆಯೋ அங்கதான் உங்க இருதயம். ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಹೃದಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க இருக்கு உங்க இருதயம்? ನಿಮ್ಮ ಹೃದಯ ಎಲ್ಲಿದೆ? உலகத்தின் மேல இருக்கா? ಲೋಕದ ಮೇಲೆ ಇದೆಯಾ? உலகத்தின் காரியத்தின் மேல இருக்கா? ಲೋಕದ ಮೇಲೆ ಇದೆಯಾ? இல்லாட்டி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனோட இருக்கா? ಇಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸೋ ದೇವರ ಸಂಗಡ ಇದೆಯಾ? 20வது வசனம் சொல்லுது பாருங்க. 20ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. பிரியமானவர்களே, ಯಾಕೋಬು ஒரு பலிபீடத்தை கட்டி ಒಂದು ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟಿ அதற்கு ஒரு பேர் வைத்தான். ಅದಕ್ಕೆ ಒಂದು ಹೆಸರು வாசிங்க ಇಟ್ಟನು. பாப்போம். ಓದಿ. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எலோகே என்று ஹெல் ஹெலோஹேம் இஸ்ரவேல் இஸ்ரவேல். ஹெல் ஹெலோஹேம் ಎಲ್ ಎಲೋಕೆ இஸ்ரவேல். ಇಸ್ರಾಯೇಲ್. சொல்லுங்க பாப்போம். ಹೇಳಿ. நீங்க ஆராதிக்கிற இடம் எப்படிப்பட்டது? ನೀವು ಆರಾಧಿಸುವಂತ ಸ್ಥಳ ಯಾವ ஹெல் ರೀತಿ? ஹெலோஹேம் ಎಲ್ ಎಲೋಹೈ இஸ்ரவேல். ಇಸ್ರಾಯೇಲ್. இஸ்ரவேலின் சர்வ வல்லமை உள்ள தேவன். ಇಸ್ರೇಲ್ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. நம்மளோட இருக்கிறது யாரு? ನಮ್ಮ ಕೂಡ ಇರೋರು ಯಾರು? இஸ்ரவேலின் சர்வ வல்லமை உள்ள தேவன். ಇಸ್ರಾಯೇಲ್ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. நமக்கு வேண்டியதை சர்வத்தையும் செய்கிற தேவன். ನಮಗೆ ಬೇಕಾದ ಸರ್ವವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. வாசிக்கலாமா? ಓದೋಣ. ஆரம்பத்துக்கு போங்க, 5வது வசனம் வாசிங்க. ಪ್ರಾರಂಭಕ್ಕೆ ಹೋಗಿ 5ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார்? உன்னோடு இருக்கிறது பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கேளுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನ ಕೇಳಿ, தட்டி கேளுங்க, ತಟ್ಟಿ ಕೇಳಿ. நம்ம வாழ்க்கை தூங்கி பெறப்படாது. நம்ம ஜீவனை இதை சொல்லாதீங்க. சிலவங்களுக்கு கோயிலுக்கு வந்த உடனே தூக்கம். அந்த இதெல்லாம் கன்னடத்துல வேண்டாம்ப்பா, இதை சொல்லாதுங்க பக்கத்தில் உள்ளவங்க. சிலவங்களுக்கு வந்த உடனே தூக்கம், அதனால வாழ்க்கையே தூங்கி போகுது, நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சீக்கிரமா தூங்குங்க, கோயிலுக்கு வரும்போது தெளிவா வாங்க. கோயிலில் வந்து தூங்கிட்டு வேண்டியதான ஒரு வாரத்துக்கு வேண்டியதான அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು. நீங்க ஆலயத்துக்கு ரெகுலரா வாரீங்க, ನೀವು ಆ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಕ್ರಮವಾಗಿ ಬನ್ನಿ. தசம பாகம் காணிக்க ஒழுங்கா வைக்கிறீங்க, ದಶಮ ಭಾಗನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಇಡುತ್ತೀರಾ. நல்லா சுத்தமா தான் இருக்கு, ಬಿಂದಿಗೆ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಬಿಂದಿಗೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಪೈಪಲ್ಲೂ ಒಳ್ಳೆ ನೀರು ಬರ್ತಾ ಇದೆ, ಪೈಪಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರೋ ನೀರು ಬರ್ತಾ ಇದೆ. ಆದರೂ தண்ணி வரும்போது என்ன ஆயிப்போகுது? ನೀರು ಬರುವಾಗ ಏನಾಗುತ್ತದೆ? தூக்க வெறியில இப்படி வைக்கிற குடத்தை இப்படி திருப்பಿ வச்சிரு. ನಿದ್ರೆ ಕಣ್ಣಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಇರೋ ಕೊಡನೋ ಉಲ್ಟಾ ಮಾಡಿ ಇಕ್ಕುತ್ತೇವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ಅದರಿಂದ இந்த வருஷத்துல முதல் அறிவுரை சொல்லுகிறேன். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಮೊದಲು ಹೇಳುತ್ತೇನೆ, சனிக்கிழமை ராத்திரி உட்கார்ந்துட்டு டிவியையோ வேற மொபைலையோ நோண்டிட்டு இருக்காதீங்க. ಶನಿವಾರ ಸಾಯಂಕಾಲ ಮನೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಟಿವಿಯೋ ಮೊಬೈಲ್ ನೋಡ್ತಾ வேலைக்கு வந்துட்டு நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு நல்லா தூங்குங்க. ಜಲ್ದಿ ಮನೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿ. நீங்க மேல கோபப்பட்டாலும் சரி, ನೀವು ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪ ಪಟ್ಟಾலும் ಪರವಾಗಿಲ್ಲ, பறித்து கொள்ளும்படியா இருக்கிறவன் அல்ல, ನೀನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳುವಂತವನಲ್ಲ, உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்தார். ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ಕರ್ತನ ஆசீர்வதிக்கும்படியாக தான் என்னை ஆசாரியனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಯಾಜಕನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உங்களுடைய நன்மையின் பலனை நான் பெற்றுக்கொண்டு ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆತನಗಳನ್ನು ನಾನು ಹೊಂದಿಕೊಂಡು உங்களுக்கு நன்மை செய்யாமல் நான் இருந்து விட்டால் ನಿಮಗೆ ಮೇಲನ್ನು ಮಾಡದೆ ಇದ್ದು ಬಿಟ್ಟರೆ எவ்வளவு தீமையா இருக்கும் பாருங்க. ಅದು ಎಷ್ಟು ಕೇಡಾಗಿದೆ ನೋಡಿ. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕಾದರೆ விழிப்புள்ளவர்களாய் இருப்போம். ಸ್ಪಷ್ಟವಾಗಿರೋಣ. ஏசா கண்களை ஏறெடுத்து பார்த்து ಯೇಸುವನ್ನು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಿ உங்களோட இருக்கிறது யார் என்று கேட்டார். ನಿಮ್ಮ ಕೂಡ ಇರುವವರು ಯಾರೆಂದು ಕೇಳಿದ. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். ಇವಾಗ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿ, உங்க கூட இருக்கிறது ಯಾರು? ನಿಮ್ಮ ಕೂಡ ಇರುವವರು ಯಾರು? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ನೀವು ಏನು ಹೇಳುತ್ತೀರಾ? ஹெல் எலோஹிம் இஸ்ரவேல் இஸ் வித் மீ. எல் எலோஹி இஸ்ராயேல். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் நான் செய்யுங்க, ನನಗೆ ಗೊತ್ತಿರೋ ಸ್ವಲ್ಪ. இஸ் வித் மீ. ವಿತ್ ಮೀ. ஆமா, என்னாண்ட ಎನ್ನ
ஏல் எலோஹிம் இஸ்ரவேல் இருக்கிறார். ஏல் எலோய் இஸ்ரவேல் இದ್ದಾರೆ. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் என்னோடு என் இருக்கிறார். பட்சத்திலே இருந்து அவர் என் பட்சத்திலே எனக்கு வேண்டியது எல்லாம் கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். ನನಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಡುತ್ತಾನೆ. எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படி ನನಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಡುತ್ತಾನೆ. கண்ணோக்கமாய் இருக்கிறார். ನನ್ನ ಮೇಲೆ ಆತನು ಬಯಸುತ್ತ ಕಣ್ಣಿಟ್ಟು ನೋಡುತ್ತಾನೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. முழங்கால் போடுவோமா? ಮಂಡಿಕಾಲು ಹಾಕೋಣ. ஜெபிப்போமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாக்கோபு செய்த குற்றத்தினால் ಯಾಕೋಬಿನ ಮಾಡಿದ ತಪ್ಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ತಾನು ಕಣ್ಣೆತ್ತು ನೋಡುತ್ತಾನೆ. 22 வருஷமாய் பார்க்க முடியாத சகோதரனை பார்த்து விட்டேனே என்று சொல்லி 22 ವರ್ಷದಿಂದ ನೋಡಾದ ಸೊಗರನ ನೋಡು ಬಿಟ್ಟೆನೆ ಅಂತ ಹೇಳಿ இரக்க குணத்தோடு ஏசா பார்க்கிறான். ಇರುವಂತ ಗುಣದಿಂದ ಯೇಸುವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஏசா கேட்கிறான், ಯೇಸುವ ಕೇಳುತ್ತಾನೆ, உன்னோடு இருக்கிறது யாருப்பா? ನಿನ್ನ ಕೂಡ ಇರುವವರು ಯಾರು? நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿರಬೇಕು. இந்த வருஷத்துக்குள்ள போகிறதான நீ, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೋಗುವ ನೀನು குடும்பம் முழுசும் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படு. ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಪೂರ್ತಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲು ಆಸೆ ಪಡು. ஆண்டவருடைய வருகை அதி சமீபமா இருக்கு. ದೇವರ ಬರೋಣ ಹತ್ತಿರವಾಗಿದೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இரண்டாவது உனக்கு ஒரு ஆசை வரணும். ಎರಡನೇದು ನಿನಗೊಂದು ಆಸೆ ಬರಬೇಕು. மூலமாய் ஒரு மந்தை சபைக்கு சேர்க்கப்படும். ನನ್ನ ಮುಖಾಂತರ ಒಂದು ಗುಂಪು ಸಭೆಗೆ ಸೇರಬೇಕು. ஆதாயம் பண்ணுகிறவனா மாற்று. ಒಂದು ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡುವನಾಗಿರಬೇಕು. யாரನ್ನ பரலோகத்துக்கு போகும்போது நம்ம வெறுங்கையா போக கூடாதுங்க. ಯಾಕಂದ್ರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಬರೀ ಕೈಯಾಗಿ ಹೋಗಬಾರದು. அவருடைய சமூகத்திலே நட்சத்திரமாய் பிரகாசிக்க, ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಕ್ಷತ್ರ ಆಗಿ ஆத்துமாக்களை கொண்டு செல்கிறவர்களாய் இருக்கணும். ಆತ್ಮಗಳು ಬರುವಂತೆ ಇರಬೇಕು. என் வேதம் சொல்லுகிறது, ನನ್ನ ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி ಒಬ್ಬನು ಕೊಡುವಂತ ಬಹುಮಾನವು வழியை உண்டாக்கி ಅವನಿಗೆ ದಾರಿಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ மூப்பனுக்கு முன்னால் போய் நிறுத்தும். ಅವನು ಹಿರಿಯನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. பெரியவர்களுக்கு போய் நிறுத்தும். ಅದು ದೊಡ್ಡವನ ಗಂಟ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. லட்சியம் அதுவாயிருக்க, ಅದು ನಿನ್ನ ಗುರಿ அதுವಾಗಿರಬೇಕು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உறவுகள் அவசியம்தான். ಸೊಂಟಗಳು ಮುಖ್ಯವೇ. உறவுகள் அவசியம். ಸೊಂಟಗಳು ಮುಖ್ಯವೇ. நன்றால் பூமியிலே இருக்கிறோம். ಯಾಕಂದರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஆனால் உறவுகள் கர்த்தருடைய காரியத்தில் நம்மை தடை பண்ணக்கூடாது. ಅದು ಸೊಂಟಗಳು ನಮ್ಮ ಕರ್ತನಲ್ಲಿ ಅಡ್ಡಿ ಮಾಡಬಾರದು. அநேகர் தங்களுடைய விசுவாச படகை சேதப்படுத்தி விட்டார். ಅನೇಕರು ನಂಬಿಕೆಂಬ ಹಡಗನ್ನು ಅಣಿಕರ ಮಾಡಿದ್ದಾರೆ. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ದೇವರು ಕೊಡುವಂತ ಸ್ಥಾನವನ್ನು மாம்ச மனிதர்களுக்கு கொடுத்தபடியால் ಮಾಂಸವಾಗಿರುವ ಮನುಷ್ಯರಿಗೆ ಕೊಟ್ಟುತ್ತಾರೆ. அவர்கள் தங்களுடைய இடத்தை தேவனுக்கு கொடுக்காதபடியால் ತಮ್ಮ ಸ್ಥಳವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡದಂತೆ தங்களுக்கு வர வேண்டியதை இழந்து போனார். ತಮಗೆ ಬರುವಂತದ್ದು ಕಳೆದುಕೊಂಡರು. ಯಾಕೋಬನು தன்னை ஆசீர்வதிக்கிறதானே ತನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ತನ್ನ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು பலியிடும்படியாய் ಕಾಣಿಕೆಡುವಂತೆ தன்னுடைய லட்சியத்தை ತನ್ನ ಗುರಿಯನ್ನು சுக்கோத்திலே அவன் வைத்திருந்தான். ತನ್ನ ಗುರಿಯನ್ನು ಸುಕ್ಕೋತಲ್ಲಿ ಇಟ್ಟನು. நம்முடைய லட்சியம் சுக்கோத்தாயிருக்கட்டும். ನಮ್ಮ ಗುರಿ ಸುಕ್ಕೋತಾಗಿರಬೇಕು. தேவனுக்குரிய காரியங்களையே பேசுகிறவர்களாயிருப்போம். ದೇವರ ಕುರಿಯ ಮಾತನೇ ಮಾತನಾಡಬೇಕು. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எல்லாரும் கண்களை மூடி ஜெபியுங்க. ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, உம்மன்பையும் இரக்கத்தையும், உம்மன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறேன், மணிமுடியாய் சூட்டுகிறேன்.
தீர்மானத்தை சொல்லுங்க பாப்போம். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. வாஞ்சையை சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல